வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். பாத்வே சயின்ஸ் அகாடமியால தரம் 10க்கான ஆன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல உங்களுக்கு தெரியும் 2ஆம் தவணைக்கான பாடங்கள் நிறைவு பெற்ற நிலையில இன்னும் இறுதியாக ஒரு அலகு இருக்குது. அதோட சேர்த்து உங்களுக்கு தெரியும் அமுக்கம்னு ஒரு அலகும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 அலகுகள் இருக்குது. அதை நாங்க இதுல கேள்விகளை பயன்படுத்தி நாங்க என்ன செய்வோம், பூரணமான விளக்கத்தை நான் தருவேன். என்றாலும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், அலகு 1லிருந்து அலகு 12, 13 வரைக்குமான அலகுகளை நாங்க பூரணமாக படிச்சிருக்கிறோம். அலகு 14, 15 ஓரளவு இருக்குது. நாங்க அதை இன்ஷால்லா நாங்க முடிச்சு கொள்வோம், அது பிரச்சனை இல்லை. என்னதான் நாங்க படிச்சாலும் பிள்ளைகள் பேப்பர் செய்யற மாதிரி வராது. நாங்க நல்லா படிச்சா என்ன, அதாவது பிள்ளைகள் பூரணமாக சிலபஸை நாங்க படிச்சோமா இருந்தா உங்களால ஒரு 60, 65 புள்ளிகளை எடுக்கலும். அதன் பிற்பாடு இருக்கிற புள்ளிகளை நாங்க அனுபவத்தினூடாக பேப்பர் பயிற்சிகளின் ஊடாகத்தான் நாங்க என்ன செய்யணும், அந்த விஷயத்தை நாங்க எடுத்துக்கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? அனுபவத்தை எடுத்தால் உங்களால இலகுவாக 100 புள்ளிகளை நோக்கிய ஒரு பயணத்துல நாங்க அழகா 100 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சேர்த்திட்ட ஆரம்பத்துல நான் ஒரு நற்சிந்தனையாக சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, காரணம் சொல்பவர்கள் சாதிப்பதில்லை, காரணம் சொல்பவர்கள் ஒரு காலமும் சாதிக்க மாட்டார்கள். ரைட்? அந்த வகையில காரணம் சொல்லாமல் என நம்மளுக்கு எதெல்லாம் சாதகம் இல்லையோ அதை நாங்க சாதகமாக்கி இயல்பான அளவு வெற்றி கொள்வதற்கான மாணவர்களாக நாங்க இருக்கோம். ரைட்? அந்த வகையில பிள்ளைகள் நாங்க முயற்சியை ஆரம்பிப்போம். எங்களுடைய இந்த முயற்சி ப்ரொஜெக்டை நாங்க ஆரம்பிக்கிற டைம்ல எல்லாரும் லைக்கோ ஹார்ட்டோ போட்டுக்கொள்ளுவோம். இன்னைக்கு பூரணமான விளக்கத்தை நாங்க பெறப்போறோம். கிட்டத்தட்ட 25 வினாக்களை செய்ய போறோம். அந்த 25 வினாக்கள்ல உள்ள மிக முக்கியமான விஷயங்களை நாங்க கலந்து ஆலோசிக்க போறோம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே, வெரி குட். அந்த வகையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுடைய பெயர்களை உங்களுடைய புத்தகத்துல உள் அட்டையில எங்க சரி ஒரு இடத்துல போட்டுக்கொள்ளுவோம். ரைட், முதலாவது வினாவுக்கு வருவோம். அப்ப முதலாவது வினாவை பொறுத்த வரைக்கும் அலகு 1 உயிரின ரசாயன அடிப்படைகள்ன்ற பாடத்துல இருக்கக்கூடிய வினாக்கள் உங்களுக்கு தெரியும். உயிரின ரசாயன அடிப்படைகள்ன்ற பாடத்துல நாங்க படிக்கிற சில முக்கியமான பாயிண்ட்ஸ்கள் இதான். முதலாவது உயிரின ரசாயன அடிப்படைகள்ன்ற பாடத்துல உயிரங்கிகளை உருவாக்குகின்ற மூலகங்கள் தொடர்பாக இருக்கு. எத்தனை மூலகங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும். இயற்கையில 92 மூலகங்கள் இருந்தாலும் உயிரங்கிகளை உருவாக்குகின்ற உயிரங்கிகள் நிலவுமைக்கு அவசியமான மூலகங்களாக 25 மூலகங்கள் இருக்கு. அதுலயும் மாமூலகங்கள் நுண்மூலகங்கள். மாமூலகங்கள் சொன்னா உங்களுக்கு தெரியணும், இது உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், மிக அதிக அளவுல அடங்கி இருக்கிற மூலகங்களாக இருக்கும். நான் சொல்லி தந்திருக்கிறேன். இப்படி சில மூலகங்கள் இருக்கு. இது அதிக அளவுல காணப்படுற மூலகம். இது தவிர சிறிதளவுல இரும்பு, அயடின், அலுமினியம், சோடியம், இப்படி சில மூலகங்கள் இருக்கு. நாங்க படிக்கிறோம். இதெல்லாம் உயிரங்கிகளை உருவாக்குற மூலகங்கள் தொடர்பாக நாங்க வினாக்களை செய்யும் போது சொல்லித்தாரோம். 2வது பாத்தீங்கன்னா சேர்வைகள் தொடர்பாக பார்க்கிறோம். சேர்வைகள் 2வது உயிரங்கியல் உருவாக்குகின்ற சேர்வைகள். அந்த சேர்வைகள்ல 2 விதமான சேர்வைகளை நாங்க படிக்கிறோம். ஒன்று சேதன சேர்வை, ஆர்கானிக் கம்பவுண்ட் சேதன. 2வது அசேதன சேர்வைகள் தொடர்பாக படிக்கிறோம். சேதன அசேதன சேர்வைகள். சேதனம் என்பது கார்பன் அடங்கிய சேர்வை, கார்பன் மூலகம் அடங்கிய சேர்வை. அதாவது இந்த சேர்வையில கேப்டனாக இருக்கிறது, பிரதான ஆளாக இருக்கிறது கார்பனாக இருக்கும். அசேதன சேர்வைனா கார்பன் அடங்கி இராத, கார்பன் அடங்கி இராத சேர்வை. ரைட்? கார்பன் அடங்கிராத சேர்வை. அதுலயும் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு பிள்ளைகள், கார்பனை கொண்ட சில அசேதன சேர்வைகள் காணப்படுது. அசேதன சேர்வைகள் காணப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் உதாரணங்கள்லாம்
அழகா ஒன்று சொல்லித்தாரு. சேர்வைகள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு பிள்ளைகள், உயிரியல் மூலக்கூறு. உயிரியல் மூலக்கூறு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப உயிரியல் மூலக்கூறுன்னு சொன்னால் உயிர் சடப்பொருளை உருவாக்குகின்ற மிக பிரதானமான சேதன சேர்வை. உயிர் சடப்பொருளை உருவாக்குகின்ற மிக பிரதானமான சேதன சேர்வை. அப்ப ஒட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கார்போஹைட்ரேட்டுகள். கார்போஹைட்ரேட்டு. அப்ப கார்போஹைட்ரேட் கட்டமைப்பு எப்படி இருக்கும், அது யாரால உருவாக்கப்பட்டது, அதுக்கு உதாரணங்கள் என்னென்ன, அது உயிரங்கிகள்ல எங்கெங்க காணப்படும், அதுல பயன்பாடு என்ன போன்ற விஷயங்களை நாங்க பார்ப்போம். போன்ற விஷயங்களை நாங்க படிப்போம். அதுல கட்டமைப்பு என்ன, அதுக்கான உதாரணங்கள் என்ன, அதுல தொழில்கள் என்ன தொடர்பாக நாங்க படிப்போம். இரண்டாவது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் புரதம். புரதம் புரதம் தொடர்பாக படிப்போம். புரதம் எவ்வாறு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்குது, புரதத்தை ஆக்குகின்ற ஆக்கக்கூறுகள் எல்லாம் என்ன, அதே போல புரதத்தை பொறுத்த வரைக்கும் உயிரங்கிகள் தாவரங்களாக இருந்தாலுமோ விலங்குகளாக இருந்தாலுமோ நுண்ணங்கிகளாக இருந்தாலுமோ காணப்படுகின்ற இடம், இது உயிரங்கிகளுக்கு என்ன முக்கியத்துவம். மூன்றாவது பாத்தீங்கன்னா லிப்பிட்டுக்கள். லிப்பிட்டு இந்த ஒரு சேர்வை எப்படியான கட்டமைப்பை கொண்டது, கொழுப்பு அமிலம் கிளிசரால் எப்படியான கட்டமைப்பை கொண்டது. அதே போல இந்த லிப்பிட்டுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் அது உயிரங்கிகள்ல எந்த இடத்துல காணப்படுது, அதே போல அதுல உயிர் அங்கிகளுக்கு என்ன முக்கியத்துவம் தொடர்பான விஷயம். அதன் பிற்பாடு நியூக்ளிக் அமிலம், சிம்பிளா போடுறேன், நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் கட்டமைப்புகள் என்னென்ன, அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். நியூக்ளிக் அமிலத்துல 2 இருக்கு. ஒண்ணு RNA, அடுத்தது DNA. அப்ப இதுல கட்டமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது, இதுல இயல்புகள் என்ன, இது உயிரங்கிகளுக்கு என்னென்ன முக்கியத்துவத்தை செய்யுது போன்ற விஷயங்களை நாங்க படிக்கிறோம். இது உயிரியல் மூலக்கூறு, கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம். இது தவிர பிள்ளைகள், இது தவிர அசேதன சேர்வைகள் உங்களுக்கு தெரியும். மிக முக்கியமான சேர்வையாக நாங்க படிக்கிறோம் நீர். ஒரு உயிர் அங்கிகள்ல நீர் ஒரு சேர்வையாக காணப்படுது. அதுல இயல்புகள், தனித்துவமான இயல்புகள், அந்த இயல்புகள் இருக்கிறதால நீர் எப்படியான இயல்புகள் இருக்குது தொடர்பான விஷயங்கள், அந்த இயல்புகள் இருக்கிறதால உயிரங்கிகளுக்கு என்னென்ன நன்மை, எவ்வாறான சிறப்பியல்புகள் இருக்கு நாங்க படிப்போம். என்ன, சிறந்த கரைப்பான், உயர் தன்வெப்ப குணவு, அதே மாதிரி உயர் என்ன மிக முக்கியமான சில இயல்புகள் இருக்கு, ஒட்டன் பண்பு, பிணை விசை எல்லாம் நாங்க படிப்போம். கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா கணிப்புகள் தொடர்பாக இருக்குது. கணிப்பு இதெல்லாம் சேதன சேர்வை, கணிப்பு. இறுதியாக சேதன சேர்வை தான் இன்னும் ஒரு சேர்வை விட்டமின்கள். விட்டமின்கள் என்னென்ன விட்டமின்கள் இருக்குது, அவங்களால உயிரங்களுக்கு என்ன நன்மை, கணிப்பால என்னென்ன நன்மை, கணிப்பு குறைபாடுடைய என்னென்ன பாதிப்புகள், விட்டமின்களால உயிரங்களுக்கு என்னென்ன நன்மை தொடர்பான விஷயம், அதால என்ன நோய்கள். இறுதியா இந்த சேர்வைகள் தொடர்பான பரிசோதனைகள் இருக்கு. பரிசோதனை தாழ்த்தும் வெள்ளத்துக்கான பரிசோதனை, அதே மாதிரி தாழ்த்தா வெள்ளத்துக்கான பரிசோதனை, மாப்பொருளுக்கான பரிசோதனை, புரதத்துக்கான பரிசோதனை, லிப்பிட்டுக்கான பரிசோதனை, அதே போல நைதரசன் அடங்கி இருக்குதா தொடர்பான பரிசோதனை, நீர் அடங்கி இருக்குதா தொடர்பான பரிசோதனை, கார்பன் அடங்கி இருக்குதா தொடர்பான பரிசோதனை. அதோடு சேர்த்து பிள்ளைகள் புரதத்துல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, நொதியம். அப்ப நொதியம் தொடர்பான பரிசோதனையும் இருக்கு. நொதியம், அதுல கட்டமைப்பு, அதே மாதிரி அதுல தொழில் ரீதியான சில பரிசோதனைகள் இருக்கு. இவ்வளவு விஷயத்தையும் படிக்கிறது தான் அப்ப மூலகங்கள், சேர்வைகள், இதெல்லாம் கெமிஸ்ட்ரி. உயிரங்கிகளுக்கு எப்படி அது முக்கியத்துவமாக இருக்குது, அதால நாங்க படிக்கிறோம் உயிரின இரசாயனம், பயோகெமிஸ்ட்ரி, உயிரின ரசாயனம்னு படிக்கிறோம். சொன்ன விஷயம் நாங்கள் லைக் ஒன்று பண்ணிக்கொள்ளணும். இதுதான் உங்களோட பாடம். இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்புகள், மிக முக்கியமான வசனங்கள்,
கவனிக்கப்பட வேண்டிய விடயங்களை நாங்க ஹைலைட் பண்ணி கொண்டால் உங்களுக்கு இதுல எந்த நேரத்திலையும் எப்ப சரி உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டா நாங்க விட அளிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டி தரப்போறேன். முதலாவது உங்களுக்கு சிலபஸை படிக்க தந்தேன். ரெண்டாவது அதை ஷோர்ட் அதாவது ஸ்பீட் ரிவிஷனாக செஞ்சு காட்டினேன். இப்ப மூன்றாவது நான் உங்களுக்கு செய்யறது இதுல எது கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள், அந்த கவனிக்கப்பட வேண்டிய விஷயத்தை தான் நாங்க பார்க்க போறோம். எதற்கு? பரீட்சைக்கு எதை கேட்க போறாங்க. ரைட். அந்த வகையில பாத்தீங்கன்னா முதலாவது வினாவை பாருங்க பிள்ளைகள். மனித உடலில் திணிவு ரீதியாக அதிக அளவில் காணப்படும் மூலகம் எது? அப்ப திணிவு ரீதியாக அப்ப மனிதன் 100% அமைப்புல உங்களுக்கு தெரியும் மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய மூலகமாக ஆக்சிஜன் 65% காணப்படும். ஒரு மனிதன் 100% அமைப்புல ஆக்சிஜன் 65%. கார்பன் மூலகம் பாத்தீங்கன்னு சொன்னா 18% இருக்கும். கார்பன் 18%. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ஹைட்ரஜன் 10% இருக்கும். 10% இருக்கும். அதே போல நைட்ரஜன் பாத்தீங்கன்னு சொன்னா 3% இருக்கும். 3% இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் கல்சியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா 1.5% கல்சியத்தை எடுத்தீங்கன்னா 1.5% இருக்கும். அதே போல பொசுபரஸ் எடுத்தீங்கன்னா 1%. ரைட். பொசுபரஸ் எடுத்தீங்கன்னா 1%. அதே மாதிரி பொட்டாசியத்தை எடுத்தீங்கன்னா 0.3%. 0.3%. கந்தகத்தை எடுத்தீங்கன்னா 0.2%. இவ்வளவு தெரிஞ்சால் போதும். இவ்வளவு தெரிஞ்சால் போதும். ஏன்? இந்த 3, இந்த 4, இந்த 5 இவ்வளவு தெரிஞ்சாலே போதும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான், பிரச்சனை இல்லை. தெரிஞ்ச இடத்துல பிரச்சனை இல்லை. அப்ப பாருங்க, யாரு ஒரு மனிதன் திணிவு ரீதியில அதிக சதவீதத்தில் காணப்படும் மூலகம் எது பிள்ளைகள்? மனிதன் திணிவு ரீதியில அதிக சதவீதத்துல காணப்படுறது யாரு? ஆக்சிஜன் 65%. இப்ப ஒரு மனுஷன் 100 கிலோ மனுஷன் எடுத்தா அந்த 100 கிலோல ஆக்சிஜன் பங்கு 65 கிலோ. கார்பன் பங்கு 18 கிலோ. 18%. சதவீதம்னா உங்களுக்கு தெரியும் 100. ஹைட்ரஜன் 10%. நைட்ரஜன் 3%. கல்சியம் அதாவது உலோகம் பாருங்க, கல்சியம் எங்கட எலும்புகள் மிக முக்கியம். எலும்புகள்ல எல்லாம் பல்லு கல்சியம் இருக்கு. அப்ப கல்சியம் தான், அதாவது நீங்க நினைக்கிற மாதிரிக்கு மூலகமாக இருக்காது. காந்தத்தை வச்சு பாக்குறோம்ல, உலோகங்கள் கவர் தான். அது அயன் வடிவுல இருக்கு. கல்சியம் இருக்குது. அதே போல பொசுபரஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 1%. பொட்டாசியம் 0.3%. 0.25%. இவ்வாறு ஒரு வடிவுல காணப்படக்கூடியதாக இருக்கு. சரியா பிள்ளை? அப்ப இந்த அடிப்படையில முதலாவது வினாவுக்கு நாங்க எத்தனையாவது விடையை சொல்லுவோம். இதுல மிக அதிக சதவீதத்துல உயிரங்கிகளுக்கு நன்மை பாய்க்கக்கூடிய பயன்படுகின்ற மூலங்களை நாங்க மாமூலகங்கள் அப்படின்னு கதைப்போம். அந்த வகையில இந்த மூலங்கள் எல்லாம் மாமூலமாக இருக்கும். இதுல பொட்டாசியத்தையும் கல்சியத்தையும் நீங்க இணைச்சு கொள்ளலாம். மேல மாமூலகம். மிச்சமா இருக்கிறார்கள் நுண்மூலங்கள், மிக குறுகிய அளவுல காணப்படக்கூடிய ஆக்களாக. ஆகவே மனித உடலின் திணிவு ரீதியாக அதிக அளவில் காணப்படும் மூலகம். அப்ப பிள்ளைகள் முதலாவது வினா, மனிதன் திணிவு ரீதியில ரைட் அதிக சதவீதத்தில் காணப்படும் மூலகம் யாரா இருக்கும் பிள்ளைகள்? ரைட், மூலகம் ஆக்சிஜனாக இருக்கும். ஆகவே எத்தனையாவது விடை பிள்ளைகள்? முதலாவது வினாவுக்கு எத்தனையாவது விடை பிள்ளைகள்? நோட் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது வினாவுக்கு எத்தனையாவது விடை? முதலாவது வினாவுக்கு 2வது விடை. ரைட், 2வது வினாவுக்கு வரும். 2வது வினா பின்வருவனவற்றுள் கார்பனை மூலகமாக கொண்டிருந்த போதிலும் ஒரு அசேதன சேர்வையாக காணப்படுவது. அப்ப பிள்ளைகள் பாருங்க, அப்ப நாங்க மூலகங்கள் தொடர்பாக படிச்சுட்டோம். அப்ப அதுல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த மூலகங்கள் அதுலயும் மிக முக்கியம். நல்லா ஞாபகத்தில் வச்சு கொடுங்க. இளையங்கள், பாயங்கள், தசைகள் எல்லாவற்றிலும் மிக அதிக அளவுல இருக்கிறார்கள் ரைட், மிக முக்கியமான மூலகம்.
அப்ப மூலங்கள் தொடர்பான விஷயங்கள் முடிஞ்சு. ரெண்டாவது பாருங்க சேர்வைகள்ல உங்களுக்கு சொல்றாங்க காபனை கொண்ட சேர்வை சேதன சேர்வை, காபனை கொண்டிராத சேர்வைகள், காபன் அடங்கிராத சேர்வைகள் அசேதன சேர்வை. அப்ப சேதன சேர்வைகளாக உங்களுக்கு தெரியும், ஒன்று கார்போஹைட்ரேட், இரண்டாவது புரோட்டீன் புரதம், மூன்றாவது லிப்பிட்டுகள், நாலாவது நியூக்ளிக் அமிலம், அஞ்சாவது விட்டமின்கள். இதெல்லாம் சேதன சேர்வை, சேதன சேர்வை, விட்டமின் சேதன சேர்வை. ஆனால் உயிரியல் மூலக்கூறில அதே மாதிரி ஓமோன்களும் நீங்க படிக்கிறீங்க, ஓமோன்களும் சரி. அப்ப பிள்ளைகள் அப்ப புரதம் இருக்கிறதால நொதியங்களும் சேதன சேர்வைகளாக இருக்கும். காபன் இருக்கும், காபனை கொண்ட சேர்வைகள். அப்ப நொதியங்களும் என்ன செய்யும், சேதன சேர்வையாக இருக்கு. அப்ப அசேதன சேர்வைன்ற போதும் கனியுப்புக்கள், வாயுக்கள், மிக முக்கியமான ஒருத்தர் தான் நீர். அதே மாதிரி கழிவு பதார்த்தம், கழிவு பொருட்கள், இப்படியானவைகள் எல்லாம் அசேதன சேர்வைகளாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் அப்ப காபனை கொண்ட சில அசேதன சேர்வை. அப்ப அந்த வகையில காபன் இருக்குதான் அசேதனம். அதுல ஒன்றுதான் கார்பனீர் ஆக்சைடு வாயு. இது ஒரு அசேதன வாயு. கல்சியம் கார்பனேட், சுண்ணாம்பூரு கார்பனை கொண்ட அசேதன சேர்வை. சோடியம் கார்பனேட், சோடியம் இரு கார்பனேட், கல்சியம் கார்பனேட், கார்பனீர் ஆக்சைடு வாயு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்பனை கொண்டிருந்த போதிலும் அது என்னவாக இருக்கும்னு சொன்னா அசேதன சேர்வைகளாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பின்வரும் கார்பனை மூலமாக கொண்டிருந்த போதிலும் ஒரு அசேதன சேர்வையாக கருதப்படுது. புரதம் வருமா பிள்ளைகள்? புரதம் கார்பன் மிக முக்கியமாக இருக்குது, சேதனம் தான். கார்போஹைட்ரேட்டுகளும் சேதனம் தான். சோடியம் இரு கார்பனேட், அப்ப சோடியம் இரு கார்பனேட், கல்சியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட், கார்பனீர் ஆக்சைடு வாயு, இதெல்லாம் கார்பன் இருக்குது ஆனா அசேதனம். ஆகவே இரண்டாவது வினாவுக்கு எத்தனையாம் விடை பொருத்தமாக இருக்கும் பிள்ளைகள்? லிப்பிட்டுகள் என்பது சேதன சேர்வை, ஆர்கானிக் கம்பவுண்ட். ஆகவே பாத்தீங்கன்னா விடையாக நாங்க மூன்றாவது விடையை நாங்க தெரிவு செய்வோம். சரியா பிள்ளைகள்? ரைட், மூன்றாவது வினாவை கொள்வோம். இவ்வளவு விலங்காக்கள், இவ்வளவு ஓகே, நாங்கள் லைக் பண்ணி கொடுவோம். இப்படித்தான் பிள்ளைகள் ஒவ்வொரு வினாக்களாக போகும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் அழகான முறையில உங்களுக்கு நான் தொகுத்திருக்கிறேன். அந்த வினாக்களை நான் உங்களுக்கு தியரிய நான் அழகா சொல்லித்தான் இந்த வினாக்களுக்கு விடைகளை நான் சொல்ல போறேன். ஆகவே தியரியை நான் சொல்லும் போதே உங்களுக்கு விடைகள் தன்னால டிக் ஆகும், தன்னால நீங்க போட்டு போயிடும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப உங்களுக்கு மூலகங்கள் தொடர்பாக படிச்சுட்டீங்க. சேர்வைகள்ல எது சேதன சேர்வை, எது அசேதன சேர்வைன்னு நீங்க படிச்சுட்டீங்க. கார்பனை கொண்டிருந்த போதிலும் எது அசேதன சேர்வைன்னு தெரியும். அப்ப அடுத்த விஷயம் உயிரியல் மூலக்கூறு. அப்ப உயிரியல் மூலக்கூறு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், உயிர் சடப்பொருளை உருவாக்குகின்ற மிக பிரதான சேதன சேர்வை, அப்ப உங்களுக்கு தெரியும் விட்டமின், ஹோமோன், அதாவது விட்டமின்கள்லாம் சேதன சேர்வைதான். ஆனால் உயிர் சடப்பொருளை உருவாக்குகின்ற மிக பிரதானமான சேதன சேர்வை. அந்த வகையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், கார்போஹைட்ரேட்டுகள் உயிரியல் மூலக்கூறு, புரதம் உயிரியல் மூலக்கூறு, லிப்பிட் உயிரியல் மூலக்கூறு, நியூக்ளிக் அமிலம், இந்த 4 பேரும் உயிரியல் மூலக்கூறு. ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, இந்த 4 பேர் உயிரியல் மூலக்கூறு. நீர் உயிரியல் மூலக்கூறு இல்ல, கனியுப்பு உயிரியல் மூலக்கூறு இல்ல, விட்டமின் உயிரியல் மூலக்கூறு இல்ல. ஆகவே இதுல நாங்க முதலாவது படிக்கிறோம் கார்போஹைட்ரேட்டுகள் தொடர்பாக படிக்கிறோம். அதுதான் ரைட். கார்போஹைட்ரேட்டுகள் தொடர்பான கவனித்துக் கொள்ளுங்க. கார்போஹைட்ரேட்டுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் அதுல உதாரணங்களை சொல்றேன். ரைட். மிக முக்கியமாக அதுல உதாரணங்களை நான் சொல்லிக் கொண்டு போறேன். மிக முக்கியமாக விலையில் கொள்ளுவோம். ரைட். அதன் பிற்பாடு அதுல தொழில்கள் தொடர்பாக பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள்
கார்போஹைட்ரேட்டுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களால் ஆனது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய மூலகம். இங்க நைட்ரசனா பொசுபரசா எதுவும் இல்ல பிள்ளைங்க, ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. கார்போஹைட்ரேட்டுகள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய மூலங்களால் ஆனது. நைட்ரசனும் இல்லை. அடுத்தது 2வது பாயிண்ட், இங்க கார்பன்ல அதாவது கார்போஹைட்ரேட்டுகள் ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்குமான விகிதம் 2க்கு 1ஆக காணப்படும். 2க்கு 1ஆக காணப்படும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பிள்ளைகள், இந்த கார்போஹைட்ரேட்டுகள் ஒரு எளிய கட்டமைப்பாக CH2O white இப்படி ஒரு எளிய கட்டமைப்புல நாங்க போடுவோம். எளிய கட்டமைப்புல போடுவோம். ரைட். அதே மாதிரி 3வது எளிய கார்போஹைட்ரேட் சொன்ன பிள்ளைகள் நாங்க படிப்போம். ஒரு சர்க்கரைட், இரு சர்க்கரைட். எளிய கார்போஹைட்ரேட் இனிப்பு சுவை கொண்டது, இனிக்கும். பொதுவான விஷயம், நீரில் கரையும் பளிங்குகளாக மாற்றலாம். இனிப்பு சுவையானது நீரில் கரையும் பளிங்குகளாக மாற்றலாம். இன்னொரு விஷயத்தை எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. தாழ்த்தும் வெள்ளம் அதுல ஒருத்தர் இருக்கிறார், சுக்குரோசு தவிர. சுக்குரோசு ஒருத்தர் இருக்கிறார், இவரு தாழ்த்த மாட்டார். மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். ரைட், மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் பிள்ளைகள் ஞாபகத்துல வச்சு கொடுங்க. நான் இந்த ப்ரொஜெக்ட்ல கதைக்க போற விஷயம் முழுக்க பாயிண்ட்ஸ் தான், கேள்விகளுக்கு அடிக்கடி வரக்கூடிய விஷயம். அப்ப கார்போஹைட்ரேட்டுகள் ஆகிய மூலங்களால் ஆனது. ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் விகிதம் 2க்கு 1. CH2O white இப்படியான ஒரு எளிய கட்டமைப்புல இருக்கும். எளிய கார்போஹைட்ரேட்டுகள் இனிக்கும், நீரில் கரையும், பளிங்குகளாக மாற்றலாம். யாவும் தாழ்த்தும் வெள்ளம், ஆனா சுக்குரோசு தவிர. அப்ப சிக்கலான கார்போஹைட்ரேட், சிக்கலானது சொல்றது பிள்ளைகள் பல் சர்க்கரை. அப்ப இனிக்காது, நீரில் கரையாது, பளிங்குகளாக மாற்ற முடியாது, பளிங்குருவாக்க முடியாது. அதே மாதிரி தாழ்த்தா வெள்ளம். தாழ்த்தாது அப்படின்னா என்னன்னு எல்லாம் சொல்லிட்டாரு. தாழ்த்தாது. இவ்வளவு இயல்புகளை கொண்டிருந்தால் இது சிம்பிளான ஒரு விஷயம். அப்ப எளிய கார்போஹைட்ரேட்டுக்கு நாங்க என்ன செய்யலாம்? குளுக்கோஸ் எடுக்கலாம், அல்லது சீனி என்ன செய்யும்? இனிக்கும், நீர்ல கரையும். கரும்பு சாறு நாங்க என்ன செய்யறோம்? பளிங்குருவாக்கம் செஞ்சால் பளிங்குகளாக மாறுது. ரைட். அதுல சுக்குரோஸ், சீனி தவிர குளுக்கோஸ் எல்லாம் என்ன செய்யும்? தாழ்த்தும். அதே போல சிக்கலான கார்போஹைட்ரேட் கோதுமமா இனிக்காது, கோதுமமா நீர்ல கரையாது, கோதுமமாவை நாங்க பளிங்குகளாக மாற்ற முடியாது, கோதுமமா தாழ்த்தா வெள்ளமாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் இவ்வாறு நாங்க கார்போஹைட்ரேட்டுகள் இயல்புகளை நாங்க சொல்லுவோம். இது ஓகே நாங்க லைக் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க. கார்போஹைட்ரேட்டுகள் எப்படி 10 நிமிஷத்துல சொல்றது, இதான் விஷயம். லைக் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இதான் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டுகள்ல 3 வகை இருக்கு பிள்ளைகள். 3 வகை. ஒன்று நல்ல அழகா படிச்சிருப்பீங்க, நல்ல பாடமாக்குற பிள்ளைகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். எப்படி? மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட். அது நாங்க சயின்டிபிக்கா சொல்றது. இப்ப நாங்க தமிழால கதைப்போம். ஒரு சக்கரைட், ரைட், துபி சக்கரைட் அல்லது இரு சக்கரைட், பல் சக்கரைட். ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், பல் சக்கரைட். ஆகவே பிள்ளைகள் ரைட், ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், பல் சக்கரைட். அப்ப ஒரு சக்கரைட் என்பது ஒரு பாகதியம். நான் கதைப்போம். ஒரு பாகதியம். இரு சக்கரைட் என்பது ஒரு பாகதியம், இரண்டு மூலக்கூறுகள் சேர்ந்து ஒரு நீர் ஒன்று வெளியேறும். நாங்க படிப்போம். உதாரணமா ஒரு சக்கரைட் என்பது குளுக்கோஸாக இருந்த பிள்ளைகள், இரு சக்கரைட் என்று சொன்னா ஒரு குளுக்கோஸும் இன்னும் ஒரு குளுக்கோஸும், அதாவது ஒரு பகுதியத்துல 2 பேரும் சேர்ந்து மோல்டோசு அப்படின்ற ஒரு இரு சக்கரைட உருவாகும்.
அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறும். நீர் மூலக்கூறு வெளியேறும். அப்ப இந்த மோல்டோஸ் என்பது இரு சர்க்கரைட்டாக இருக்கும். இரு சர்க்கரைட்டாக இருக்கும். இதை சொல்ல துவி சர்க்கரை, இரு சர்க்கரை. குளுக்கோஸ் நாங்க C6H12O6 அப்படின்னு கலைப்போம். குளுக்கோஸ். அப்ப இன்னொரு குளுக்கோஸ் C6H12O6. இந்த ரெண்டு பேரும் சேரும் போது C12 6 12 H24 12 24 O12 இப்படி வரணும். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நீர் H2O வெளியேறுது, நீர் வெளியேறுது. அப்ப நீர் வெளியேறினா இங்க 22O11 இப்படியான ஒரு கட்டமைப்பாக இருக்கும். இதுதான் யாரா இருக்கும்னு சொன்னா சுக்ரோஸாக இருக்கும். சுக்ரோஸ் அதாவது மோல்டோஸ், சுக்ரோஸ், இலக்டோஸ் அப்படின்றது. இலக்டோஸ் எல்லாம் இரு சர்க்கரை. நான் பார்ப்போம். இரு சர்க்கரை ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறும். பல் சர்க்கரைட் என்பது இது ஒரு பல் பகுதியம்னா ஒரு பகுதிய மூலக்கூறுகள் பல சேர்ந்து ஒரு கிளகிளையாக இருக்கும். இதுல குறியீடுகளை பாத்தீங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சர்க்கரைட்டுக்கு C6H12O6 இது ஒரு சர்க்கரைட். இரு சர்க்கரைட்டுக்கு பாத்தீங்கன்னா C12H22O11 இப்படி ஒரு கட்டமைப்பு. இதான் இரு சர்க்கரை. பல் சர்க்கரைட்டா C6 கவனிக்கும். நீர் மூலக்கூறு வெளியேறதால இங்க நீர் மூலக்கூறு வெளியேறதால C5 the H10O5 முழுவதும் N. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் இங்க 12 வரணும். ஆனா இங்க எத்தனை வருது? 10. இங்க 6 வரணும். ஆனா அப்ப இங்க 2 குறையுது பாருங்க. 2 குறையுது. ஒரு ஆக்சிஜன் குறையுது. H2O வெளியேறுது. இப்படி பல அத என்னன்னு சொல்றது நம்பர் பல இப்படி பல ஒரு பகுதிய மூலக்கூறுகள் சேரும் போது நீர் வெளியேறினாரே. ரைட். இவ்வாறான கட்டமைப்பு பாத்தீங்கன்னா பல் சர்க்கரைட் இந்த கட்டமைப்பாக இருக்கு. கோட்டை விலங்காக்கள் இப்ப பல் சர்க்கரைட்டுண்டா இப்ப நான் போட்ட கட்டமைப்பு விலங்கினாக்கள் பிள்ளைகள் நீர் வெளியேறுண்டா H2O அதாவது இது குளுக்கோசு பல இணைந்து உருவான ஒரு கட்டமைப்பு. ரைட். குளுக்கோசு பல இணைந்து மாப்பொருள் கிளைகோஜன் என்ன அதே மாதிரி செலிலோசு அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் பல் சர்க்கரைட் ஒரு பகுதியை பல சேர்ந்து. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இதை நாங்க ஜாயின் பண்ணிவிட்டா எப்படி ஒரு பகுதிய ஒரு சர்க்கரை இரு சர்க்கரை ரெண்டு இனிப்பு சுவை பிள்ளைகள். அதுல நன்கு இனிப்பு சுவை கூடியது ஒரு சர்க்கரை. இரு சர்க்கரைல இனிப்பு சுவை கொஞ்சம் குறவு. அதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இலக்டோஸ் ஒரு இரு சர்க்கரை ஒன்று இருக்கு. இலக்டோஸ். அந்த இலக்டோஸ் என்பது பால் வெல்லம். அப்ப பால் வெல்லம் இனிப்பு சுவை அற்றது. கொஞ்சம் ஞாபகம். பால் வெல்லம் இனிப்பு சுவை அற்றது. ஏன் இனிப்பு சுவை அற்றதுன்னா சாதாரணமா உங்களுக்கு தெரியும். ஒரு டீ குடிக்கும் போது சீனியை போட்டு கலக்கிதான் நாங்க குடிக்கிறோம். ஏன்? இலக்டோஸ் பால் வெல்லம் என்பது ஒரு இனிப்புத்தன்மை குறைவு இல்ல. அதே மாதிரி விலங்கு கலங்கள்ல பாத்திரம் இருக்கு. தாவர கலங்கள்ல இருக்காது. ரைட். அப்படி எல்லாம் இருக்கு. சரி. பல் சர்க்கரைகள் என்ன செய்யாது? இனிக்காது. ஞாபகத்தில் வச்சு கொடுங்க. பல் சர்க்கரைகள் இனிக்காது. அதே மாதிரி ஒரு சர்க்கரைட்டும் இரு சர்க்கரைட்டும் நீரில் கரை. ஒரு சர்க்கரைட்டும் இரு சர்க்கரைட்டும் நீரில் கரை. நீர்ல கரை. தண்ணிக்குள்ள போட்டா கரையும். ஒரு சர்க்கரைட் இரு சர்க்கரைட் எல்லாம் கரை. ஆனா பல் சர்க்கரைட் என்ன செய்யாது? நீரில் கரையாது. ரைட். பளிங்குருவாக்கலாம். ஆனா இவரை நாங்க என்ன செய்யலாது? பளிங்குருவாக்க முடியாது. ஒரு சர்க்கரைட்டும் இரு சர்க்கரைட்டும் தாழ்த்தும் யாரு தவிர பிள்ளைகள்? இரு சர்க்கரையில் ஒருத்தர் இருக்கிறாரு. சுக்குரோசு தவிர உங்களோட 2ஆம் தவணை பரீட்சையில இதெல்லாம் கேட்பது. யார்? தாழ்த்தாத இரு சர்க்கரை சுக்குரோஸ். தாழ்த்தாத இரு சர்க்கரை சுக்குரோஸ். அப்ப பல் சர்க்கரைட்டுகள் என்ன செய்யாது? தாழ்த்தாது. ரைட். இதுதான் ஒரு சர்க்கரைட்டுக்கும் இரு சர்க்கரைட்டுக்கும் பல் சர்க்கரைட்டுக்குமான வேறுபாடு. அப்ப உதாரணங்களை பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கரைட்டுக்கு குளுக்கோசு, அதே மாதிரி ஃப்ரக்டோசு,
ஃப்ரக்டோஸ் ஃப்ரக்டோஸ். அதே மாதிரி என்ன கலக்டோஸ் கலக்டோஸ் ஃப்ரக்டோஸ் கலக்டோஸ். அதே மாதிரி இரு சர்க்கரை எடுத்தீங்கன்னா சுக்ரோஸ் ஏற்கனவே சொல்லியாச்சு, இலக்டோஸ் சொல்லியாச்சு. அதே மாதிரி மோல்டோஸ் மோல்டோஸ் மோல்டோஸ். இவங்க 3 பேரும் இரு சர்க்கரையில இருக்கும். அப்ப நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு குளுக்கோஸும் இன்னும் ஒரு குளுக்கோஸும் இணைந்தால் உருவாகிறது மோல்டோஸ் மோல்டோஸ், ரைட்? சகநீர். ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் இணைந்தால் சுக்ரோஸ் உருவாகும். பிள்ளைகள் கவனமாக குறிச்சு கொள்ளுங்க, ரைட்? இதெல்லாம் கேள்விக்கு வரப்போகுது. குளுக்கோஸும் குளுக்கோஸும் சேர்ந்தா மோல்டோஸ், குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தால் சுக்ரோஸ். அதே மாதிரி குளுக்கோஸும் கலக்டோஸும் சேர்ந்தால் அதனால சொல்றது லாக்டோஸ் லாக்டோஸ், சகநீர் சகநீர். அப்ப இந்த மோல்டோஸ் என்பது என்ன வெல்லம் அப்படின்னு சொன்னால் தானிய வெல்லம், தானிய வெல்லம், முளைக்கும் வித்துக்கள்ல காணப்படுற வெல்லம். சுக்ரோஸ் என்பது பாத்தீங்கன்னா சீனி வெல்லம், தாவரங்கள்ல உணவு கடத்தப்படுறது சுக்ரோஸ் வடிவில சீனி வெல்லம். இலக்டோஸ் என்பது பால் வெல்லம், லாக்டோஜன், லாக்ஸ்ப்ரே, லாக்டோஸ், லாக்டோஸ், ரைட்? இதெல்லாம் இரு சர்க்கரைட்டுகளாக இருக்கும். பல் சர்க்கரைட்டுகள் போது உங்களுக்கு தெரியணும், தாவரங்களின் சேமிப்புணவான மாப்பொருள், தாவரங்களின் சேமிப்புணவான மாப்பொருள், விலங்குகளின் சேமிப்புணவான கிளைகோஜன், கிளைகோஜன், விலங்குகளின் சேமிப்புணவான கிளைகோஜன். அதே மாதிரி தாவரங்கள கலைச்சுவர் உருவாக்குற பிரதான கூறு செலிலோஸ், செலிலோஸ் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும், செலிலோஸ் மிக முக்கியமாக கேட்கணும். செலிலோஸ் பூச்சிகள புறவன் கூறு, பங்கஸ்களின் கலைச்சுவர் கைட்டின், பூச்சிகளின் புறவன் கூடு, பங்கஸ்கள கலைச்சுவர் கைட்டின். அப்ப குளுக்கோஸ் என்பது அங்கிகள்ல பிரதானமான சுவாச கீழ்ப்படை. குளுக்கோஸ் உடைஞ்சி எங்களுக்கு சக்தியை தரும். காற்று சுவாசம், காற்றின்றிய சுவாசத்துல குளுக்கோஸ் நாங்க கதைக்கிறோம், உடைஞ்சி சக்தியை தரும். அடிப்படை சுவாச கீழ்ப்படை. ஏன்? மாப்பொருளை சாப்பிட்டீங்கன்னா அது மோல்டோஸா உடையும், மோல்டோஸ் உடனே குளுக்கோஸா உடையும். இறுதியாக குளுக்கோஸ் தான் அங்கிகள குருதியில காணப்படும். அதுல அளவு அதிகரிக்கும் போது நீரிழிவு நோயாளி அப்படின்னு நாங்க கதைக்கிறோம். ஃப்ரக்டோஸ் என்பது பழவெல்லம், ஃப்ரூட், ஃப்ரூட், ஃப்ரக்டோஸ் பழவெல்லம். கலக்டோஸ் என்பது பால் உற்பத்திகள்ல காணப்படுகின்ற வெல்லமாக இருக்கும். இவ்வளவு விஷயமும் ஓகேயா? கார்போஹைட்ரேட் தொடர்பாக இவ்வளவு விஷயமும் ஓகேயா பிள்ளைகள்? சுருக்கமாக குறிச்சு கொள்ளும். இப்ப இந்த கார்போஹைட்ரேட் உயிரணுக்களுக்கு என்னென்ன முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா, ஒன்று சக்தி முதலாக தொழிற்படும். சக்தி முதல் பாருங்க, இந்த குளுக்கோஸ் உடங்கி சக்தி, எங்களுக்கு கார்போஹைட்ரேட்ல இருந்து அதிக அளவு சக்தி, சக்தி முதலாக தொழிற்படும். இரண்டாவது கட்டமைப்பு கூறு, கட்டமைப்பு கூறு அதிக அளவான கட்டமைப்புகளை உருவாக்குது. பூச்சிகள புறவன் கூட்ட உருவாக்குது கைட்டின், தாவரங்கள கலைச்சுவரை உருவாக்குது செலிலோஸ். சேமிப்புணவாக தொழிற்படும். சேமிப்புணவு, சேமிப்புணவு என்பது மாப்பொருள், தாவரங்கள சேமிப்புணவு, கிளைகோஜன் விலங்குகள சேமிப்புணவு. கடைசியா பாத்தீங்கன்னா நியூக்ளிக் அமிலத்தின் ஒரு கூறு, நியூக்ளிக் அமிலத்தின் ஒரு கூறு நாங்க படிப்போம் பென்டோஸ் வெல்லம், 5C 5 கார்பன் வெல்லம். பென்டோஸ் வெல்லத்துல இந்த நியூக்ளிக் அமிலத்தின் ஒரு கூறாக பென்டோஸ் வெல்லம் காணப்படுது. ஆகவே இவ்வளவு கார்போஹைட்ரேட் உயிரங்கிகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவமாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், மூன்றாவது கேள்வியை பாருங்க. ஒரு சர்க்கரைட், பல் சர்க்கரைட் என்பவற்றுக்கு உதாரணங்கள் முறையே. உதாரணம் இப்படி வினாக்கள் வரும்போது வெட்டி விடுங்க, வெட்டி, கட்டிங் கட்டிங். எப்படி? ஒரு சர்க்கரைட் உதாரணம் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ். குளுக்கோஸ் முதலாவது விட ஓகே, செலிலோஸ் இருக்குது இரண்டாவது விட பிள்ளை வெட்டு. மூன்றாவது மோல்டோஸ் இருக்குது வெட்டு, அது இரு சர்க்கரை. செலிலோஸ் இருக்கிறது அதையும் வெட்டு. ஏன்? குளுக்கோஸ். பல் சர்க்கரைட்டுகளுக்கு செலிலோஸ் இருக்குது, ரைட், ஓகே, முதலாவது விட சரி. இரண்டாவதுல மாப்பொருள் ஓகே, மூன்றாவதுல செலிலோஸும் ஓகே, நாலாவதுல குளுக்கோஸ் இருக்குது, அது ஒரு சர்க்கரை விட மாதிரி மாறி வந்திருக்கு. ஆகவே மூன்றாவது பாத்தீங்கன்னா எத்தனையாவது பொருத்தம்? வேகமா டைப்பிங்ல போடுங்க.
மூன்றாவதுக்கு எத்தனையாம் விடை பொருத்தம்? வேகமா டைப்பிங்ல போடுங்க. மூன்றாவதுக்கு எத்தனையாம் விடை பொருத்தம் பிள்ளைகள்? முதலாம் விடை. ஓகே பிள்ளைகள், ரைட். நாலாவது வினாவுக்கு வரும். நாலாவது பின்வரும் சமன்பாட்டை கருதுக. இந்த சமன்பாட்டுல பிள்ளைகள் C6H12O6 யாரு? C6H12O6 குளுக்கோஸ் அல்லது ஒரு சர்க்கரைட். ஒன்று குளுக்கோஸா இருக்கலாம், அல்லது ஃப்ரக்டோஸாக இருக்கலாம், அல்லது கலக்டோஸாக இருக்கலாம். இப்படி இரண்டு பேர் இணையும் போதும் கட்டாயம் எத்தனை சர்க்கரைட் வரும்? இரு சர்க்கரைட்டா பல் சர்க்கரைட்டா? இப்படி இதுல ரெண்டு போட்டு, இது ரெண்டு டைம் அர்த்தம். இதுல ரெண்டு பேர் இணைஞ்சால் கட்டாயம் யார் உருவாகும்? இரு சர்க்கரைட் உருவாகும். அதோட H2O நீர் வெளியேறும். அப்ப இந்த இரு சர்க்கரைட் யார்? ஒன்று இலக்டோஸ்வாக இருக்கணும், அல்லது சுக்ரோஸ்வாக இருக்கணும், அல்லது மோல்டோஸ்வாக இருக்கணும். அந்த வகையில எத்தனையாம் விடை பொருத்தம்? வேகமாக கண்டுபிடிக்க. நாலாவதுக்கு வேகமாக கண்டுபிடிக்க. நாலாவதுக்கு எத்தனையாம் விடை பொருத்தம்? அப்ப ஏ வந்து குளுக்கோஸாக இருக்கணும், ஒரு சர்க்கரை. அப்ப குளுக்கோஸா இருக்கலாம், அல்லது ஃப்ரக்டோஸாக இருக்கலாம், அல்லது கலக்டோஸாக இருக்கலாம். ஆகவே முதலாவது ஓகே, இரண்டாவது ஓகே, மூன்றாவது, நாலாவது ஓகே. அப்ப இரண்டாம் பிய பாத்தீங்கன்னு சொன்னா இரு சர்க்கரைட்டாக இருக்கணும், இரு சர்க்கரைட்டாக இருக்கணும். ஆகவே மோல்டோஸ் ஓகே, ரைட். செல்லுலோஸ் வராது, பல் சர்க்கரைட் வராது, ரைட். அதே மாதிரி மாப்பொருள் பல் சர்க்கரைட், கிளைகோஜன் பல் சர்க்கரைட். ஆகவே நான்காவதுக்கு முதலாவது. பிள்ளை சொல்ற விளங்குதா பிள்ளை? நீங்க தியரிய கிளியர் பண்ணும் போது பிள்ளைகள், ரைட், இப்படி ஒரு ஷார்ட் மெத்தட்ல எது அப்ப முக்கியம்? இந்த சமன்பாடுல முக்கியம், இதுல குறியீடுகள் முக்கியம், இதுல உதாரணங்கள் முக்கியம், ரைட். அதுல சில இயல்புகள் முக்கியம். இதுகள் உங்களோட மைண்ட்ல வரணும். உங்களுக்கு நீங்க ஏழவளுக்கு போனாலும் பிள்ளைகள் இலகுவாக செஞ்சு கொண்டு வரையணும். சரி பிள்ளை, அடுத்த கேள்வி வாங்க. அஞ்சாவது, பல் சர்க்கரைட்டுகள் தொடர்பான கூற்றுகளில் தவறான கூற்று, கிளையான கூற்று. கிளை கொண்ட கிளையற்ற சங்கிலி அமைப்பை கொண்டது, ரைட். ஓகே. அப்ப பல் சர்க்கரைட்டுகளை பொறுத்தவரை இனிக்காது, ஓகே. நீர்ல கரையாது, பலிகளாக மாற்ற முடியாது, யாவும் தாழ்த்தான் இல்லை. இதர கட்டமைப்புகள்ல கிளை கொண்ட, கிளைகள் கொண்ட கிளையற்ற கட்டமைப்பு. கிளை கொண்ட போதும் கிளைகோஜன் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு, கிளைகோஜன். இது கிளை கொண்ட கட்டமைப்பாக இருக்கும். கிளையற்ற கட்டமைப்புல பாத்தீங்கன்னா மாப்பொருள் அப்படி இருக்கும். அப்ப கிளைகோஜன் எல்லாம் கிளை கொண்ட கட்டமைப்பு, கிளை கிளையாக இருக்கும். அதாவது இப்படி இதுக்குள்ள இப்படி ஒரு கிளை ஒன்று போகும், திரும்ப இப்படி ஒரு கிளை ஒன்று வரும், ரைட். ஆகவே பிள்ளைகள் எத்திராவுடைய பொருத்தம்? வேகமா சொல்லுங்க பிள்ளை, எதிராவிட பொருத்தம். அப்ப பளிங்குருவானது, ரைட், நீரில் கரையாது, கிளையற்ற, கிளை கொண்ட கிளையற்ற சங்கிலி அமைப்பை கொண்டது. அப்ப அது வருது என்ன? அது சரியான கூற்றாக இருக்கும். பளிங்குருவானது சரியான கூற்று. இந்த சரியான கூற்றா பளிங்குருவானது? பல் சர்க்கரை பளிங்குருவானதா, பளிங்குருவற்றதா? அப்ப பளிங்குருவற்றது என்ன? நீரில் கரையாது, நீரில் கரையாது, அது ஓகே. இது நீர் பகுப்படைந்து, நீர் பகுப்படைந்து மீண்டும் ஒரு சர்க்கரைட்டை உருவாக்கும். அப்ப இது நீர் பகுப்படைந்து ஒட்டஞ்சி இரு சர்க்கரைட்டா மாறும், இரு சர்க்கரைட் ஒரு சர்க்கரைட்டாக மாறும். ஆகவே பாத்தீங்கன்னா இங்க பல் சர்க்கரைட் தொடர்பான கூற்றுகளில் தவறான கூற்று பளிங்குருவானது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கிளையாக இருக்குது. பளிங்குரு அற்றது, பளிங்குரு அற்றது. ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள், நாங்க ஐந்தாவது வினாவுக்கு இரண்டாம் விடையை நாங்க போடலாம். சரிதானே பிள்ளைகள்? ஐந்தாவது வினாவுக்கு இரண்டாவது. ஆறாவது வினாவை சொல்லுங்க பிள்ளைகள். ஆறாவது வினா, பின்வருவனவற்றுள் கார்போஹைட்ரேட் மீன், அதாவது கார்போஹைட்ரேட்டின் முக்கியத்துவம் அற்றது, கார்போஹைட்ரேட்டின் முக்கியத்துவம் அற்றது, சக்தி முதலாக தொழிற்படும். ஓகே, சக்தி முதலாக தொழிற்படும். அங்கிகள கட்டமைப்பு கூறாக காணப்படும். ஓகே, அது சரி. நியூக்ளிக் அமிலத்தின் கூறாக காணப்படும். ஓகே, நொதியமாக தொழிற்படும் என்பது பிழை. ஆகவே நான்காவது விடையாக பிள்ளை. 6 வினாக்களுக்கும் சரி எடுத்தாங்க. ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கணும்,
கட்டாயம் செய்து பார்த்துட்டு நீங்க வகுப்புக்கு வரணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல என்ன ரைட். அப்ப கவனித்துக் கொள்ளுவோம். 7வது வினாவுக்கு வரும். 7வது புரதம் தொடர்பானது. கவனித்துக் கொள்ளுங்களே. 7வது வினா வரைக்கும் பிள்ளைகள் புரதம் பண்புகளை கொண்டது. அதில் ஒன்றுதான் விடுற பிள்ளைகள் ஆக்கக்கூறு. புரதத்தின் ஆக்கக்கூறு வந்து அமினோ அமிலம். ஆனா ஆக்கக்கூறு மூலகம் வந்து பாத்தீங்கன்னா ரைட், ஆக்கக்கூறு மூலகம் வந்து சில வேளைகளில் கந்தகம் இருக்கலாம். அப்ப ஆக்கக்கூறு அமினோ அமிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்பன்ல கார்போக்சிலிக் கூட்டம் இருக்கும். இதை சொல்ல கார்போக்சிலிக் கூட்டம். அதை நாங்க இப்படியும் போடலாம், COOH இப்படியும் போடலாம், கூச்சுன்னு போடலாம். அதே மாதிரி ஒரு பக்கத்துக்கு பாத்தீங்கன்னா NH2 அமைனோ கூட்டம் NH2 அமைனோ கூட்டம். இன்னொரு பக்கத்துக்கு பாத்தீங்கன்னா ரைட், இன்னொரு பக்கத்துக்கு ஐதரசன் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பு இருக்கு. அது யாராவும் இருக்கலாம். கிட்டத்தட்ட 20 வித்தியாசமான இருக்கு. அப்ப இங்கால பக்கம் இருக்கிற ஒரு அமினோ அமிலம், இங்கால பக்கம் இருக்கிற ஒரு அமினோ அமிலம், ரெண்டுக்கும் இடையில ஒரு பெப்டைட் பிணைப்பு உருவாகும். இது ஒரு அமினோ அமிலம், ரெண்டுக்கு இடையில பெப்டைட் பிணைப்பு. இன்னொரு அமினோ அமிலம் பெப்டைட் பிணைப்பு. இந்த பெப்டைட் பிணைப்பு உருவாகிறதால பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, வித்தியாசமான அமினோ அமிலங்கள் 20க்கு மேற்பட்ட 20 அமினோ அமிலங்கள் வித்தியாசப்படும். அதுல உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க ஆறுல ஹைட்ரஜன் வருமா இருந்தா இதை நாம சொல்றது எளிய அமினோ அமிலம். இதோட பேர் கிளைசின். நாங்க சொன்னது எளிய அமினோ அமிலம். இதுல NH2 வந்து இணையலாம், வித்தியாசமான கட்டமைப்புகள் இணையலாம். அதுலதான் இந்த கந்தகமும் வந்து இணையக்கூடியதாக இருக்கும். நீங்க படிப்பீங்க போற பெரிய சிஸ்டின் அப்படின்ற ஒரு என்ன அமினோ அமிலம் இணைகிறதாலதான் கந்தகம் வருது அப்படின்னு படிப்பீங்க. ரைட். அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைங்க உங்களுக்கு தெரியணும். அப்ப ஒரு புரதத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்கக்கூறு அமினோ அமிலம், ஆக்கக்கூறு மூலங்கள் CHON, சில வேளைகளில் S. பாருங்க, CHON. இது ஒட்டஞ்சுதான் பிள்ளைகள். அமினோ அமிலங்கள் ஒட்டஞ்சுதான் என்ன யூரியாவெல்லாம் உற்பத்தி ஆகுது. நீங்க படிப்பீங்க யூரியா, அமோனியா, யூரியாவெல்லாம் உற்பத்தி ஆகுது. ஆகவே இந்த புரதம் வித்தியாசமான அமினோ அமிலங்கள் இணைகிறதால வித்தியாசமான புரதங்கள் உருவாகும். அதுல தான் தலைமயிர், நகம், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பறவைகள்ல அந்த இறகுகள், அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கெரட்டின் அப்படின்ற ஒரு புரதம் காணப்படுது. கெரட்டின். அதே மாதிரி குருதியில, செங்குருதியில காணப்படுற ஹீமோகுளோபின். அதே மாதிரி முட்டையில வெண்கருல அல்புமின். எண்புகள்ல ஒசைன் அப்படின்னு ஒரு புரதம் இருக்கு, ஒசைன். அதே மாதிரி கோதுமை வித்துக்கள்ல குளுட்டன் அப்படின்னு ஒரு புரதம் இருக்கு. அவரை தாவரங்கள்ல லியூகாமின் அப்படின்னு ஒரு புரதம் இருக்கு. லியூகாமின். ரைட். கெரட்டின், ஹீமோகுளோபின், அல்புமின், ஒசைன், குளுட்டன், லியூகாமின். அதாவது தசைகள்ல எக்டின் மயோசின் அப்படின்னு சொல்ற புரதங்கள் இருக்குது. அமினோ அமிலம் வித்தியாசப்பட அங்க புரதங்கள் என்ன செய்யும்? வித்தியாசப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த புரதம் கொண்ட சேர்வைகள் உயிரங்கிகளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று சக்தி முதலாக தொழிற்படும். அதாவது உங்களுக்கு தெரியும், எங்களோட உடல் ஆபத்தான சந்தர்ப்பங்கள், ஆபத்தானன்னு சொன்னா 11ஆம் ஆண்டு அவங்களுக்கு தெரியும் ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பிடுறது
அல்லது சண்டையிடுறது. தப்பிடுற சண்டையிடுற சந்தர்ப்பங்கள்ல சக்திய ஆபத்துல சக்தியை தானது புரதம். கட்டமைப்பு கூறு இந்த பாருங்க, தசைகளை உருவாக்குது, எண்புகளை உருவாக்குறது, குருதியில உள்ள புரதமாக இருக்குது கட்டமைப்பு கூறு. அடுத்தது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பிறபொருள் எதிரியாக தொழிற்படும். பிறபொருள் எதிரி, பிறபொருள் எதிரின்னு சொன்னா ஒரு உடலை எடுத்தீங்கன்னா, ஒரு உடல்ல நுண்ணங்கியல் வந்தால் அந்த நுண்ணங்கியலுக்கு மேலான ஒரு போர்வையை போட்டு, பெட்ஷீட் மாதிரி ஒரு போர்வையை போட்டு, அந்த போர்வையை போட்டுறது நாங்க சொன்னது பிறபொருள் எதிரி. அந்த பிறபொருள் எதிரி பதார்த்தம் புரதமாக இருக்கும், பிறபொருள் எதிரியாக தொழிற்படும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ரைட், யாவும் நொதியமாக தொழில், யாவும் நொதியம், ரைட், நொதியங்கள் யாவும், நொதியங்கள் யாவும் புரதம். நொதியங்கள் நம்மளோட சிலபஸ்ல நொதியங்கள் யாவும் புரதம், நொதியங்களாக தொழிற்படும். நொதியங்கள் என்பது உயிர் ரசாயன ஊக்கி, தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்கிற உயிர் ரசாயன ஊக்கி நொதியங்களாக தொழிற்படும். சில ஹோமோன்களாக தொழிற்படும். உதாரணமாக இன்சுலின், இன்சுலின் நீரிழிவு நோயாளிகள் பயன்படுத்துகிற இன்சுலின் என்பது ஒரு என்ன புரதமாக இருக்குது. இவ்வாறு சக்தி முதலாக, கட்டமைப்பு கூறாக, பிறபொருள் எதிரியாக தொழிற்படுது, நொதியங்களாக தொழிற்படுது, ஹோமோன்களாக தொழிற்படுது. இதெல்லாம் இந்த புரதங்கள் உயிரங்கியலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். அப்ப கேள்விக்கு வாங்க, பின்வருவனவற்றுள் புரதம் ஆக்கப்பட்ட பிரதான மூலங்கள் கொண்ட தொகுதி எது? அப்ப புரதங்களை ஆக்குற பிரதான தொகுதி எத்தனையாவது விடை பொருத்தம்? 7வது வினாவுக்கோ எத்தனையாவது விடை பொருத்தம்? 7வது வினாவுக்கு எத்தனையாவது விடை பொருத்தம்? அதாவது புரதம் ஆக்கப்பட்டுள்ள பிரதான மூலகங்கள், ரைட். கார்போஹைட்ரேட்டுக்கு உங்களுக்கு சொல்லி தந்த பிள்ளைகள், கார்போஹைட்ரேட்டுக்கு சோ, கார்போஹைட்ரேட்டுக்கு சோ, கார்போஹைட்ரேட்டுக்கு என்ன CHO. புரதம், புரதத்துக்கு பாத்தீங்கன்னா CHON, சில வேளைகளில் S. இதுதான் மெயின், இந்த 4 பேர். அதே மாதிரி லிப்பிட்டுகளை பொறுத்த வரைக்கும் சோ, சோ, சில வேளைகளில் பொஸ்போலிபிட் அப்படின்ற ஒரு லிப்பிட்ல பெர்ஸ்பரஸ் இருக்கும், அவ்வளவுதான். பொஸ்போலிபிட்ல மட்டும், எல்லா லிப்பிட்டுகளையும் சோ. அடுத்தது பாத்தீங்கன்னா நியூக்ளிக் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் CHONP, NP ஆகிய மூலங்கள் ஆக்கக்கூடாது. அப்ப பாருங்க, சோ பக்கத்துல போட்டுக் கொள்ளுவோம். கார்போஹைட்ரேட்டட, கார்போஹைட்ரேட் முதலாவது விடைக்கு பக்கத்துல போடுவோம் கார்போஹைட்ரேட். CHOS, S இல்ல, CHON, S அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இல்ல, CHON. அப்ப 3வது விடை பொருத்தமாக இருக்கும். 4வது நியூக்ளிக் அமிலத்தை ஆக்குறது. ஆகவே பாத்தீங்கன்னா CHON 3வது விடை பொருத்தம். கிளியர். இந்த 7 வினாக்கள் நல்ல கிளியர்டாக, நல்ல கிளியரா இருக்குது. முதலாவது பக்கத்துல இறுதி வினா, பின்வருவனவற்றுள் செங்குலியங்கள்ல காணப்படுற புரதம், செங்குலியங்கள்ல காணப்படுறது ஆர்பிசியான செங்குலியங்கள்ல காணப்படுற புரதம் என்ன பேர் பிள்ளை? செங்குலியங்கள்ல காணப்படும் மயோசினா. பக்கத்துல போடுங்க, தசைகள் இருக்கு மயோசின். ஹீமோகுளோபின், ஹீமோகுளோபின் தான் செங்குருதி புரதம். செங்குருதிகள்ல காணப்படுகின்ற புரதம் HP, ஹீமோகுளோபின். 2வது விடை பொருத்தம். கெரட்டின் என்பது தலைமயிர் என்ன, அதே மாதிரி இறக்கைகள், சிறகுகள், சிறகுகள் இருக்கும், இறக்கைகள் இருக்கும், ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நகம் என்பவற்றில் இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா கெரட்டின். அல்புமின் என்பது முட்டைன வெண்கருவில் இருக்கக்கூடியது. ஆகவே 2வது விடை பொருத்தம். 9வது வினாவுக்கு வரும். 9வது வினா, 9வது வினாவுக்கு வாங்க. 2வது பக்கத்துல 9வது வினா, புரதத்தை இனங்காணும் சோதனை பொருள் கொண்டுள்ள பதார்த்தம். அப்ப பிள்ளைகள், நாங்க சோதனை பொருள் வாரத்தை புரதத்தை இனங்காண்றதுக்கான சோதனை பொருள் நாங்க சொல்றது பயூரேட்டு சோதனை பொருள். என பயூரேட்டு கரைசல். அப்ப அந்த பயூரேட்டு கரைசலை பொறுத்த வரைக்கும், பயூரேட்டு, ரைட், பயூரேட்டு கரைசலை பொறுத்த வரைக்கும், பயூரேட்டு கரைசலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இது 2 கரைசல்கள் சேர்ந்து ஒன்று செப்பு சல்பேட் CuSO4, சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, செப்பு சல்பேட், சோடியம் ஹைட்ராக்சைடு 2 இருக்கும்.
செப்பு சல்பேட்ல ஒரு பங்கு நீங்க போட்டீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைட்ல 5 பங்கு நாங்க பயன்படுத்தி இந்த கரைசலை தயாரிப்போம். இந்த கரைசல் ஒரு நீல நிற கரைசலாக இருக்கும். நீல நிறமாக இருக்கும். ஏன்? செப்பு சல்பேட் நீல நிறம், நீர்ல நீல நிறம். இப்ப நீங்க புரதம் கொண்ட உணவு, அவித்த பருப்பு அல்லது முட்டைட வெண்கரு அல்லது மீன் துண்டுண்ட ஒரு சிறிய துண்டு என்னோட பயன்படுத்தி இந்த பயோலைட் கரைசலை நீங்க செலுத்தினீங்களா இருந்தா இதுல நிறம் புரோட்டீன் பர்பிள் ஊதா நிறம் தோன்றும். இவ்வாறு ஊதா நிறம் தோன்றுமாக இருந்தால் புரதம் பயோரேட் சோதனை பொருளுக்கு பயோரேட் சோதனை பொருளுக்கு பர்பிள் ஊதா நிறம் தோன்றும். ஆகவே இங்க கேள்வி பிள்ளைகள், புரதத்தை இனங்காணும் சோதனை பொருள் கொண்டுள்ள பதார்த்தம் நீங்க பயோரேட் எழுதுங்க பக்கத்துல. அதை கொண்டுள்ள பதார்த்தம் செப்பு சல்பேட், சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்ப செப்பு சல்பேட், சோடியம் ஹைட்ராக்சைடு எத்தனையாம் விடை பொருத்தம்? எத்தனையாம் விடை பொருத்தம்? 9வது வினாவுக்கு எத்தனையாம் விடை பொருத்தம்? செப்பு சல்பேட், சோடியம் ஹைட்ராக்சைடு 3ஆம் விடை பொருத்தம். 3ஆம் விடை 10வது வினா. தாவரங்களின் உடலில் மேற்பரப்பில் நீரை வெளியேற்றுவதை தடுப்பதற்கு காணப்படும் லிப்பிட் வகை. 11வது வினா லிப்பிட்டுகளை ஆக்கும் ஆக்கக்கூறுகள். அப்ப பிள்ளைகள் கவனிங்க. அப்ப அடுத்த 2 வினாக்களும் 10வது 11வது வினாக்கள் பாத்தீங்கன்னா லிப்பிட்டுகள் தொடர்பான வினா. அப்ப லிப்பிட்டுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், லிப்பிட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமாக தெரியணும் சோ ஆகிய மூலங்களால் ஆனது. மிக முக்கியம், சோ ஆகிய மூலங்களால் ஆனது. சில லிப்பிட்டுகள்ல உங்களுக்கு தெரியணும் பொசுபரசு காணப்படும். அதாவது பொஸ்போ லிப்பிட், கலமென்சாவை உருவாக்குகின்ற பொஸ்போலிப்பிட், ரைட்? பொஸ்போலிப்பிட், ரைட்? கேள்விகள் குழப்பம் சொன்னா நான் விளங்கப்படுத்துவதாலே அப்ப சொல்லித்தருவேன், ரைட்? அப்ப பொஸ்போலிப்பிட், பொஸ்போலிப்பிட்டை பொறுத்தவரை அப்ப உங்களுக்கு தெரியும் சோ ஆகிய மூலங்களால் ஆனது. 2வது பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இங்க ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்குமான விகிதம், Hக்கும் ஓக்குமான விகிதம் 2க்கு ஒன்றாக அமையாது, நாட் ஈக்குவல், ஒன்றாக அமையாது. ஆக்சிஜன் சார்பாக அதிகளவான ஐதரசன் காணப்படும். அதிகளவான ஐதரசன் இருக்கும். ஆக்சிஜன் சார்பா அதிகளவான ஐதரசன் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஐதரசன் கூடுதலா இருக்கிறதால Hக்கும் ஓக்குமான விகிதத்தை விட அதிகமாக இருக்கும். அதை விட அந்த விகிதத்தை விட கூடுதலாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீரில் கரையாது. அதே மாதிரி மிக முக்கியம், திண்ம நிலையில காணப்படுறது நாங்க கொழுப்புன்னு சொல்லுவோம். திரவ நிலையில காணப்படுறது நாங்க ஆயில், எண்ணெய்ன்னு சொல்லுவோம். திண்ம நிலையில காணப்படுறத கொலஸ்ட்ரால், அதாவது கொழுப்புன்னு சொல்லுவோம், ஃபெட். திரவ நிலையில இருக்கிறத ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபெட்னு சொல்லுவோம், ஆயில்னு சொல்லுவோம். திண்ம நிலை ஃபெட், திரவ நிலை ஆயில். அடுத்த விஷயம் பிள்ளைகள், இந்த லிப்பிட்டு கொண்ட சேர்வைகளை பொறுத்த வரைக்கும் கொழுப்பமிலம் சக கிளிசரால் இப்படின்னு சொல்ற 2 கட்டமைப்புகள் இணைந்து லிப்பிட்ட உருவாகும். அதோட சேர்த்து நீர் மூலக்கூறு வெளியேறும். கொழுப்பமிலம் நீங்க படிப்பீங்க, கொழுப்பமிலம் கிளிசரால் அப்படின்னு சொல்ற 2 கட்டமைப்புகள் இணைந்து லிப்பிட்ட உருவாக்கும், நீர் வெளியேறும். ஏன்னா கொழுப்பமிலம் எப்படி இருக்கும்? கொழுப்பமிலங்கள், ரைட்? இது கிளிசரால். இந்த 2 பேரும் சேர்ந்து கொழுப்பமிலமும் கிளிசராலும் சேர்ந்து உருவாகிறதால் லிப்பிட்டாக இருக்கும். இங்க நீர் மூலக்கூறு H2O ஒன்று வெளியேறும். ஆகவே ஒன்று தெரியும் பிள்ளைகள், இதைத்தான் நாங்க சொல்றது லிப்பிட்டுக்கள் அப்படின்னு கதைப்போம். ஆகவே இந்த லிப்பிட்டுக்களால எங்கெங்க அதுல முக்கியத்துவம் என்று பாத்தீங்கன்னா, முதலாவது பாத்தீங்கன்னா லிப்பிட்டுகள் சக்தி முதலாக தொழிற்படும். எங்க உடம்புல லிப்பிட்டுகள் கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா அதிக அளவான சக்தியை தரும். 1 கிராம் கார்போஹைட்ரேட்டா அதிக அளவான சக்தியை தரும், 1 கிராம் லிப்பிட்டா அதிக அளவான சக்தியை தரும் கேட்டீங்கன்னா 1 கிராம் லிப்பிட்டு தான் அதிக அளவான சக்தியை தரும். அப்படி சக்தியை தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு இதுல கார்போஹைட்ரேட்ல இருந்து வர சக்தியை விட 3 மடங்கு சக்தி அதிக அளவு தரக்கூடியது லிப்பிட்.
அப்ப லிப்பிட்டுகள் உட்புற அங்கங்களை சூழ்ந்து காணப்படும். உட்புற அங்கங்களை சூழ்ந்து காணப்படும். ஒவ்வொரு அங்கங்களை என்ன செய்யும்? சூழ்ந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். உட்புற அங்கங்களை சூழ்ந்து காணப்படும். அடுத்த இந்த லிப்பிட்டுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ரைட், மிக முக்கியமான ஒரு இயல்பு என்னன்னு சொன்னால் கலக்கட்டமைப்பு உருவாகும். கலக்கட்டமைப்புன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். கலமெண்ட் சவுண்ட் ஒன்று இருக்கு. கலமெண்ட் சவுண்ட். இந்த கலமெண்ட் சவுண்ட் நாங்க படிச்சிருக்கிறோம். தாவர களம், விலங்கு களம். அந்த கலமெண்ட் சவுண்ட கட்டமைப்பான மிக முக்கியமான கலமெண்ட் சவுண்ட் உருவாக்குறது இந்த பொஸ்போலிப்பிட்டாக இருக்கும். கலமெண்ட் சவுண்ட் உருவாக்குறது, கலக்கட்டமைப்பு உருவாக்குறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லிப்பிட்டுகள் நீர்காப்பிலோ இலைகள்ல நீர்காப்பிலோ நீர், அதாவது இலைக்கு மேலால கியூட்டின் அப்படின்னு ஒரு வெள்ளை நிற படலத்தை உருவாக்கும். கியூட்டின் நல்லா ஞாபகம். ரைட், நாங்க கார்போஹைட்ரேட்ல படிச்சிருக்கிறோம் கைட்டின், புரதத்துல படிச்சிருக்கிறோம் கெரட்டின். லிப்பிட்டுகள்ல நாங்க படிக்கிறோம் கியூட்டின், ஒரு புறத்தோல், இலைகளுக்கு மேலால இருக்கிற புறத்தோல். கியூட்டின் மெழுகு போன்ற ஒரு படை, நீர்காப்பிலோ. அதே மாதிரி வெப்பநிலையை சீராக்கும். உங்களுக்கு அழகா சொல்லி தந்திருக்கு. குளிர் பிரதேசத்தில் இருக்கிறார்கள், அதிகளவான கொழுப்புகள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பனி ஏரியாவுல உள்ள மிருகங்கள், விலங்குகளுக்கு கொழுப்புகள் இருக்கு போடுகிறார். ஏன்? வெப்பநிலையை சீராக்கிறதுக்காக, வெப்பநிலையை உருவாக்குறதுக்காக. ரைட், வெப்பநிலையை தருவதற்காக, வெப்பநிலையை சீராக்கிறதுக்காக. அதே மாதிரி ஓமோன்களாக தொழிற்படும். ஓமோன்கள், சில ஓமோன்கள் இருக்கு. டெஸ்டோஸ்டெரான், அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன், கோர்டிசால் நீங்க பைனோராமால படிப்பீங்க. சில ஹோமோன்களாக தொழிற்படும். யாரு தொழிற்படும் சொன்னால் இந்த லிப்பிட்டுகள் தொழிற்படக்கூடியதாக இருக்கு. லிப்பிட்டுக்கான பரிசோதனை உங்களுக்கு தெரியும். சூடான் திரிகரைசலை செலுத்தும் போதும் லிப்பிட்டுகளை பொறுத்த வரைக்கும் சிவப்பு நிற திண்ம எண்ணெய் கோளங்கள் உருவாகும். சிவப்பு நிற திண்ம எண்ணெய் கோளங்கள் உருவாகுமா இருந்தா இதை நாம சொன்னது லிப்பிட்டுக்கான பரிசோதனை அப்படின்னு சொல்லுவோம். சூடான் திரிகரைசல், அதாவது எண்ணெயோட மிக்ஸ் பண்ணும்போது சிவப்பு நிற திண்ம கோளங்கள் உருவாகும். இதை நாம சொன்னது லிப்பிட்டுக்கான பரிசோதனை. இப்ப கேள்விக்கு வருவோம் பிள்ளையர். என்ன கேள்வின்னு சொன்னா 10வது வினா, தாவரங்களின் உடலின் மேற்பரப்பில் நீரை வெளியேற்றுவதை தடுப்பதற்கு காணப்படும் லிப்பிட்டு வகை எத்தனையாவது விடை பொருத்தம் பிள்ளை? 10வதுக்கு எத்தனையாவது விடை பொருத்தம்? வேகமா டைப்பிங்ல போடுங்க பிள்ளை. 10வதுக்கு எத்தனையாவது விடை பொருத்தம்? வேகமா டைப்பிங்ல போடுங்க பிள்ளை. 10வதுக்கு எத்தனையாவது விடை பொருத்தம்? 10வதுக்கு உங்களுக்கு தெரியணும். ரைட், அப்ப கியூட்டின் 10வதுக்கு முதலாவது விடை. பெஸ்ட் ஆன்சர் கியூட்டின். நீர்காப்பிலோங்கிறது யாரு? கியூட்டினாக இருக்கும். அப்ப பிள்ளைகள் பக்கத்துல இருக்கிற பேரை பாருங்க. செல்லுலோஸ், தாவரங்கள்ல கலச்சுவரை உருவாக்குறது. லிக்னின் சொன்னா உங்களுக்கு தெரியணும். லிக்னின் சொன்னால் தாவரங்கள்ன்ற கலச்சுவர் செல்லுலோஸாக இருந்தாலும் அதுக்கு மேலான லிக்னின் படியும். அப்படி படிஞ்சால் உயிரற்ற ஒரு உறுதியான ஒரு கலச்சுவரை உருவாக்கும். உருவாக்குறது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு தாமரை வித்து, வித்துக்கள வித்துரை, இதுகளை எல்லாம் உருவாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த லிக்னினாக இருக்கும். நாங்க படிப்போம். கைட்டின் என்பது பூச்சிகள புறவன் கூடாக இருக்கும். ஆகவே 40, அதாவது 10வதுக்கு முதலாவது. 11வது லிப்பிட்டை ஆக்கும் கூறுகள். அப்ப லிப்பிட் ஆக்குற கூறு கொழுப்பமிலம் கிளிசரால். முதலாவது அமினோமிலம் கிளிசரால், அது வராது. 2வது கொழுப்பமிலம் அமினோமிலம் வராது. கொழுப்பமிலம் இருக்குது, கிளிசரால் வரும். கொழுப்பமிலம் அமினோமிலம், கொழுப்பமிலம் இருக்குது, கிளிசரால், கொழுப்பமிலம் சித்ரிக் அமிலம். ஆகவே விட எதுவும் இல்லை, அது விட குறிக்கப்பட இல்லை. ஆகவே அது ஓல் ஆன்சராக இருக்கு. ஓல் ஆன்சர், அதாவது ஆன்சர் இங்க தரையில் ஓப்பன். அப்ப நீங்க விட எழுதி கொடுங்க பிள்ளைகள். கொழுப்பமிலம் கிளிசரால் அப்படின்னு எழுதி கொடுங்க. கொழுப்பமிலம் கிளிசரால் எழுதி கொடுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். 12வது வினாவுக்கு வருவோம். 12வது வினா பிள்ளைகள் உங்களுக்கு பார்த்ததோட உங்களுக்கு என்ன விளங்குது சொல்லுங்க பாப்போம். 12வது வினா உங்களுக்கு பார்த்ததோட என்ன விளங்குது சொல்லுங்க பாப்போம். 12வது வினா சொல்லுங்க பிள்ளை, உங்களுக்கு பார்த்ததோட என்ன விளங்குது? இது எது தொடர்பான கேள்வின்னு விளங்குது பிள்ளை?
அப்ப உங்களுக்கு தெரியணும் இது ஒரு நியூக்ளியோடைடு கட்டமைப்பு. அப்ப நியூக்ளிக் அமிலம் தொடர்பான வினா, நியூக்ளிக் அமிலம் தொடர்பான வினா, அப்படித்தானே? நியூக்ளிக் அமிலத்தோட தொடர்பான ஒரு வினா. இதை நாங்க சொல்றது நியூக்ளியோடைடு. நல்லா சொல்லி பாருங்க பிள்ளை, நியூக்ளியோடைடு சொல்லி பாருங்க பிள்ளை, நியூக்ளியோடைடு. அப்ப நியூக்ளியோடைடை பொறுத்த வரைக்கும் நியூக்ளிக் அமிலத்தின் எப்படி கார்போஹைட்ரேட்டுகள் வந்து ஒரு சர்க்கரைட்டு ஒரு ஆக்கக்கூறோ, புரதத்தின் ஆக்கக்கூறாக அமினோ அமிலம் ஒரு ஆக்கக்கூறோ, லிப்பிட்ட உருவாக்குறது கொழுப்பமிலம் கிளிசரோலோ, அத மாதிரி பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் ஒரு நியூக்ளிக் அமிலத்தை உருவாக்குறது நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடு வந்து ஒரு பொசுபேட்டு கூட்டம், இதை சொன்ன பொசுபேட்டு கூட்டம். பென்டோஸ் வெல்லம், பென்டோஸ் சொன்னா 5 கார்பன், 5 கார்பன் வெல்லம். பென்டோஸ் வெல்லம் சொன்னது எத்தனை கார்பன்? 5 கார்பன். என்ன 1 2 3 4 5 5 கார்பன். அதோட நைட்ரஜன் பேஸ், நைட்ரஜன் மூலம். இதை நாம சொல்றது பென்டோஸ் வெல்லம், பென்டோஸ் வெல்லம். இந்த பென்டோஸ் வெல்லத்துல 2 இருக்கு பிள்ளை. ஒன்று ரைபோஸ், இதை நாம சொல்றது ரைபோஸ், இது ரைபோஸ். இது ஒன்று இருக்கிறது டிஆக்சிரைபோஸ், டிஆக்சிரைபோஸ். இது ரைபோஸ், இது ரைபோசு, இது டிஆக்சிரைபோஸ், டிஆக்சிரைபோசு அப்படின்னு சொல்லுவோம், டிஆக்சிரைபோஸ். அப்ப இந்த ரைபோஸோட ஒரு பொசுபேட்டு கூட்டம், ஒரு நைட்ரஜன் பேஸ் இணைந்தால் இதுக்கு என்ன பேர்? வேகமா டைப்பிங்ல போடுவோம். இந்த டிஆக்சிரைபோஸோட ஒரு பொசுபேட்டு கூட்டம், ஒரு நைட்ரஜன் பேஸ் இணைந்தால் இதுக்கு என்ன பேர்? அப்ப உங்களுக்கு தெரியணும். நான் வளமையா சொல்ற உதாரணம், மேல இருக்கிறது வடை, வடைண்டா உளுந்து போட்டால் உளுந்து வடை, பருப்பு போட்டால் பருப்பு வடை. அத மாதிரி மேல இருக்கிறது நியூக்ளியோடைடு, நியூக்ளியோடைடு. அப்ப இங்க ரைபோஸ் இருக்கிறதால இதுக்கு பேர் ரைபோ நியூக்ளியோடைடு, ரைபோ நியூக்ளியோடைடு, ரைபோ நியூக்ளியோடைடு, ரைபோ நியூக்ளியோடைடு. இங்கிலீஷால ரைபோ நியூக்ளியோடைடு சொல்லுவோம். டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடு, நியூக்ளியோடைடு, நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம், நியூக்ளியோடைடு. அப்ப பிள்ளைகள் இந்த நியூக்ளியோடைடு பல இணைஞ்சி, இதை நான் சொல்ற ஒரு நியூக்ளியோடைடு பல இணைஞ்சி, இப்படி பல இணைஞ்சி உருவாக்கப்படுற கட்டமைப்பை நாம சொல்லுவோம் என்ன? நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு கதைப்போம், நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு கதைப்போம். சரி, அப்ப ரைபோ நியூக்ளியோடைடு பல சேர்ந்து உருவாங்கினா இதுக்கு என்ன நாங்க சொல்லுவோம்? அப்ப நாங்க நியூக்ளிக் அமிலம் சொல்லலாம், அதுக்கு பக்கத்துல ஆர் ஒன்று கொடுக்கும், ரைபோ நியூக்ளிக் அமிலம், ரைபோ நியூக்ளிக் அமிலம். ஏன்? இவர் சேர்ந்த இந்த நியூக்ளிக் அமிலம். ஆனா டிஆக்சிரைபோஸ் வெல்லம், டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடு பல சேர்ந்தா இதுக்கு நாங்க சொல்றோம் பேர் என்ன? டி முன்னுக்கு போடுவோம், என்ஏ, டிஎன்ஏ சொல்லுவோம். இது ஆர்என்ஏ, இது டிஎன்ஏ. பிள்ளைகள் சொல்ற விஷயம் விளங்குறா? பிள்ளைகள் நான் சொல்ற விஷயம் விளங்குறாங்க, ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு கட்டாயம் குறுகிய நேரத்துல நீங்க நிறைய விஷயங்களை படிக்கணும் பிள்ளைகள், அதுதான் எனக்கு வேணும். குறுகிய நேரத்துல நிறைய விஷயங்கள், ஏன் எக்ஸாம் நெருங்குது, கிட்டவாகுது, குறுகிய நேரம் தான் எடுப்போம், நிறைய விஷயங்கள் படிப்போம். யோசிச்சு பாருங்க, இன்றைய நாள் மாதிரி தொடர்ந்து ஒரு 20 நாள், என்ன கிட்டத்தட்ட 20 நாளை விட கூடுதலான நாள் நாங்க படிச்சு கொண்டு போற டைம்ல எவ்வளவு விஷயங்கள் நாங்க படிக்கணும், யோசிச்சு பாருங்க. இதுதான் எங்களுடைய ப்ரொஜெக்ட், செயற்திட்டம், முயற்சி. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து முயற்சிப்போம் உங்களுடைய ரிசல்ட்ஸுக்காக. ரைட்? பேரண்ட்ஸால் ஆன ஒத்துழைப்பு உங்களுக்கு தந்துட்டாங்க, பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தந்துட்டாங்க, ப்ரொஜெக்டுக்கு சேர்த்து இருக்கிறாங்க. ரைட்? அதே போல நானும் நல்ல ஒரு திட்டத்தோட, நல்ல ஒரு திட்டத்தோட நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ரைட்? ஆகவே இடையில இருக்கக்கூடிய ஆக்கள் நீங்கள் சரியான முறையில இதை நீங்க பயன்படுத்துவீங்களா இருந்தா இன்ஷா அல்லாஹ்
உங்களுடைய ஒவ்வொரு பாடசாலைகளிலும் இருக்கிற சயின்ஸ் டீச்சர்ஸ் அதிர்ச்சி அடையும் வகையில உங்களுடைய புள்ளிகள் இருக்கும். கட்டாயம் இருக்கும். எல்லா சயின்ஸ் டீச்சர்ஸையும் நாங்க அதிர்ச்சி படுத்தணும். இந்த 20 நாளை நல்ல பிரயோசனமாக்கி கொடுங்க. உங்களுக்கு வேற கிளாஸ்ல இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குதுனாலும் பிரச்சனை இல்லை. ரெக்கார்டிங் அழகா பாருங்க, வினாக்களை நல்லா செய்யுங்க, விஷயத்தை உள்ள எடுங்க, வினாக்கள் ஒட்டோவா செஞ்சு கொண்டு போயிடும். சரியா பிள்ளை? இதுதான் எங்களுடைய திட்டம். ரைட்? இது இன்றல்ல, நேற்றல்ல. ரைட்? பல வருடங்களாக என் பேப்பர் கிளாஸ் இப்படித்தான் இருக்கும். ஒரு வினாவை எடுத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் நான் கொடுப்பேன். எல்லாம் இங்க இருக்கு. ரைட்? இறைவன் நாட்டம் இங்க இருக்குது, அழகா உங்களுக்கு நான் தருவேன். சரியா பிள்ளை? நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஆகவே நியூக்ளியோடைட் பல இணைந்து உருவாகிறது நியூக்ளிக் அமிலம். நியூக்ளியோடைட்ல இந்த ரைபோஸ் தான் குழப்பம். இங்க அதாவது பென்டோஸ் தான் குழப்பம். ரைபோஸ் இருப்பார், சில டைம்ல டியோக்சி ரைபோஸ் இருப்பார். அப்ப ரைபோஸ் இருந்து அது ஒரு நியூக்ளியோடைட்டை உருவாக்குனா ரைபோ நியூக்ளியோடைட். இங்க டியோக்சி ரைபோஸ் இருந்து ஒரு நியூக்ளியோடைட்டை உருவாக்குனா டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட். இவர் RNA உருவாக்கும் பல இணைந்து, இவர் DNA உருவாக்கும். RNA என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். இதுதான் முக்கியம், கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். RNA அங்கிகளில் புரத தொகுப்பில் உதவும். அங்கிகள்ல புரத தொகுப்பில் உதவும். புரத தொகுப்பில் உதவும். புரதத்தை தொகுக்கிறதுக்கு உதவும். மிக முக்கியம். இரண்டாவது பிள்ளைகள், ஒரு சில வைரஸ்கள்ல ஏன் இப்ப சமீப காலத்துல வந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் டிசீஸ் 2019 வந்த இந்த கோவிட்-19 இந்த வைரஸும் RNA கொண்ட வைரஸ். சில வைரஸ்களில் பாரம்பரிய இயல்புகளை கடத்தும், ஒரு சில வைரஸ்கள்ல பாரம்பரிய இயல்பு கடத்தும். DNA பொறுத்த வரைக்கும் அங்கிகளில் நல்ல ஞாபகத்தில் வச்சு கொடுப்போம். நைதரசன் மூலத்தொடர் தியரி கிளாஸ்ல அழகா சொல்லி தருவோம். மூலத்தொடர் ஒன்று இருக்குது. அதாவது மூலத்தொடர்ந்த அடெனின் அப்படி ஒரு நைதரசன் மூலம், டயமின் அப்படி ஒன்று, சைட்டோசின், குவானின். இதெல்லாம் நீங்க பாடமாக தேவையில்லை பிள்ளைகள். இதெல்லாம் இந்த எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் என்ன செய்யும்டா நைதரசன் மூலங்களா இருக்கும். இந்த மூலத்தொடர் வடிவுல என்ன செய்யும்? பாரம்பரிய தகவல்களை அது என்ன செய்யும் சொன்னா களஞ்சியப்படுத்தும். அங்கிகளில் பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்தும். அங்கிகளில் பாரம்பரிய தகவல்களை அடுத்த சந்ததிக்கு கடத்தும். அதாவது அங்கிகள்ல பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்துறது, அடுத்த சந்ததிக்கு கடத்துறது. அது மட்டும் இல்ல பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் இந்த DNA எங்க இருக்கும்னா கருவுல இருக்கும். ஒரு கலத்தின கருவுல இருக்கும். அப்ப ஒரு கலத்தின கருவுல இருந்தா என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும்? கல தொழிற்பாடுகளை நிகழ்த்துண்டு படிச்சிருக்கிறீங்க. கல தொழிற்பாடுகளை நிகழ்த்துண்டு படிச்சிருக்கிறீங்க. ஆகவே அது கரு இல்ல பிள்ளைகள். கருவுக்குள்ள இருக்கக்கூடிய DNA தான் கல தொழிற்பாடுகளை இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் நடக்கணும். கல தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்துறது யாருன்னா கருவில் காணப்படும் DNA கல தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்துது. அதே பிற்பாடு பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அப்ப பாத்தீங்கன்னா இப்படி நியூக்ளிக் அமிலத்துல பல இயல்புகள் இருக்குது. அப்ப நியூக்ளிக் அமிலத்தின் பயன்களாக நாங்க RNA பயன்களையும் சொல்லணும், DNA பயன்களையும் சொல்லணும். ஏன் ஒரு அப்பா, அதாவது நியூக்ளிக் அமிலம் என்பது ஒரு தந்தைன்னு சொன்னா அவருக்கு சுந்தரம்னு ஒரு மகன் இருக்கிறான், கந்தசாமின்னு ஒரு மகன் இருக்கிறான்டா. அந்த அப்பாவை பத்தி கேட்டா இவர் என்ன கந்தசாமி ஒரு கல்லன், அங்க சுந்தரம் என்பவர் ஒரு டாக்டர்னா, அப்ப நாங்க 2 பேர் இயல்பையும் சேர்த்துத்தான் அப்பாவுக்கு சொல்லுவோம். அது மாதிரிதான் இங்க நாங்க நியூக்ளிக் அமிலத்தின் இயல்புகள்டா அங்கிகள புரத தொகுப்புல உதவும். பிரக்கெட்டுக்க வேண்டாம் RNA. சில வைரஸ்கள பாரம்பரிய இயல்புகளை கடத்தும் RNA. அங்கிகள்ல பாரம்பரிய இயல்புகளை களஞ்சியப்படுத்தும் DNA. அங்கிகள்ல பாரம்பரிய இயல்புகளை இன்னும் ஒரு சந்ததிக்கு கடத்தும் DNA. கல தொழிற்பாடுகளில் கருவினுள் காணப்பட்டு கல தொழிற்பாடுகளை நிகழ்த்தும் DNA. ரைட்? ஆகவே பிள்ளைகள், இதுதான் நியூக்ளிக் அமிலம் தொடர்பான விஷயம். இப்ப கேள்விகளுக்கு வருவோம். 12வது கேள்வி பாருங்க.
அருகில் உள்ள உருவானது மாப்பொருளை ஆக்குமாக்கக்கூடும், கொழுப்பை ஆக்குமாக்கக்கூடும், புரதத்தை ஆக்குமாக்கக்கூடும், நியூக்ளிக் அமிலத்தை ஆக்குமாக்க. 12வது. அப்ப 11வதுக்கு நாங்க தெரியும் கேள்வியில அந்த விடையில பிழை இருக்குது. 12வது பாத்தீங்கன்னு சொன்னா 4வது. ஓகே அவளே. ஆகவே 13வது வினா, 13வது வினா XYZ எத்தனையாவது விட பிள்ளை ஓட? X வந்து பொசுபேட்டு கூட்டம், Y வந்து பென்டோஸ் வெள்ளம், Z வந்து நைதரசன் மூலம். எத்தனையாவது விட பிள்ளை? 2ஆம் விடை. என்ன 2ஆம் விடை தானே? டைப்பிங்ல போடுங்க பிள்ளை. ரைட். 13வதுக்கு பாத்தீங்கன்னா ரைட் பென்டோஸ் வெள்ளம் நைட்ரஜன் மூலம் 2ஆம் விடை. ரைட். ஓகே 2ஆம் விடை 13வதுக்கு 2ஆம் விடையாக இருக்கும். ரைட். 14வது வினாவுக்கு வாங்க. அங்கிகளில் நடைபெறும் உயிர் ரசாயன தாக்கங்களின் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும் அங்கிகளின் உடலினால் உற்பத்தி செய்யப்படுமான விசேட புரதங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? விசேட புரதங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? அப்படி ஒரு கேள்வி. விசேட புரதங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? அப்ப பிள்ளைகள் கவனிங்க, விசேட புரதங்கள் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படி ஒரு கேள்வி. அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், அங்கிகள்ல உங்களுக்கு தெரியும் நிறைய உயிர் செயற்பாடுகள் பல நடக்குது. உதாரணமாக என்ன ஒளித்தொகுப்பு நடக்குது தாவரங்கள்ல, அதே மாதிரி சுவாசம் நடக்குது அங்கிகள்ல சுவாசம். அப்படி சுவாசத்துல பாத்தீங்கன்னா அதிகளவான சக்தி உற்பத்தி நடக்குது, அதிகளவான சக்தி உற்பத்தி நடக்குது. அப்ப பிள்ளைகள் கவனிங்க, அந்த சக்தி உற்பத்திக்கெல்லாம் மிக முக்கியமாக தேவை நொதியங்கள். நொதியங்கள் ஏன்னு சொன்னால் அது உயிர் ரசாயன தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும், தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும். சேதன ஊக்கிகள், சேதன ஊக்கி நொதியங்களாக இருக்கும். உயிர் ரசாயன தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும் உயிர் ரசாயன ஊக்கிதான் நொதியங்கள். அப்ப நொதியங்கள் சொன்னா பிள்ளைகள் மிக முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அப்ப நொதியங்கள் சொன்னால் உயிர் ரசாயன ஊக்கியல் அங்கிகள் நடைபெறும் உயிர் ரசாயன தாக்கங்களின் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்வதுடன் அங்கிகளின் உடலினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற உயிர் ரசாயன ஊக்கி. இந்த நொதியங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், அங்கிகளின் உடலினால் உற்பத்தி செய்யப்படுது. ரைட். இந்த நொதியங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் தொழிற்படுவதற்கு உங்களுக்கு தெரியணும். இப்போ உதாரணமாக ஒரு உணவு இருந்தால், இப்போ ஒரு நொதியம் என்ன செய்யும் சொன்னால், இங்க இருக்க ஒரு நொதியம், இவர் என்ன செய்வார்னு சொன்னா இந்த உணவை இவர் உடையும். ஆனால் இந்த நொதியம் என்ன செய்யும், அவர் விரைவாக உடைக்க செய்யும், அந்த உணவை விரைவாக உடைக்க செய்யும். ஆனால் இவர் என்ன செய்ய மாட்டார்னா அந்த தாக்கத்தில் ஈடுபட மாட்டார். ரைட். அப்ப இந்த நொதியங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புரதத்தாலான ஒரு சேவை. புரதம் இது புரதத்தாலான ஒரு சேவையாக இருக்கும். தாக்கத்துல ஈடுபடாது, ஆனா புரதத்தாலான ஒரு சேவையாக இருக்கும். சரியாங்களே? ரைட். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணம், நொதியத்துக்கு ஒரு உதாரணமா நாங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் இந்த சுக்குரோசு கரைசல் ஒன்று இருக்கு, சுக்குரோசு கரைசல். அப்ப இந்த சுக்குரோசு கரைசல் பிள்ளைகள் சுக்குரோஸ், அப்ப இந்த சுக்குரோசு கரைசல் தாழ்த்தாது, அதாவது தாழ்த்துவதற்கு பெனடிகிரீன் கரைசல் ஞாபகத்தில் வச்சு கொடுங்க. பெனடிக்ரீன் கரைசல் ஒரு கரைசல் அல்லது ஃபீலிங்கின் கரைசல் அப்படின்னு ஒரு கரைசல். பெனடிக்ரீன் அல்லது ஃபீலிங்கின் கரைசல், இந்த கரைசலை பொறுத்த வரைக்கும் இது நீல நிறம், செப்பு சல்பேட்டால் ஆனது நீல நிறம். இந்த நீல நிற கரைசலை நாங்க சுக்குரோசு கரைசல்ல ஊற்றி நாங்க சூடாக்கினா நிறமாற்றத்தை காட்டாது. ஆனால் பாருங்க சில அமிலங்கள், ஒரு ஐதான அல்லது செறிந்த அமில துளிகளை போடுறோம். ரைட். ஐதான அமிலங்களை போடுறோம். அப்ப அந்த ஐதான அமிலத்தை நாங்க போடுற டைம்ல என்ன செய்யும் சொன்னா பிள்ளைகள், ஐதான அமிலத்தை நாங்க போடுற டைம்ல அது என்ன செய்யும் சொன்னால் சுக்ரோஸ் உடைஞ்சி குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் உடைக்கும். இப்ப உடைக்கும் போது இப்ப நாங்க ஃபீலிங்கின் அல்லது பெனடிகிரீன் கரைசல் போட்டு சூடாக்கும் போது அது நிறமாற்றத்தை காட்டும். நீலம் பச்சையாக மாறும்.
பச்சை பசிய மஞ்சளாக மாறும். பசிய மஞ்சள் மஞ்சளாக மாறும். பிள்ளைகள், நீலம் பச்சையா மாறும், பச்சை பசிய மஞ்சளா மாறும், பசிய மஞ்சள் மஞ்சளா மாறும், மஞ்சள் செங்கட்டி அதாவது செம்மஞ்சளா மாறும், செம்மஞ்சள் செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படியும் தோன்றும். செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படியும் தோன்றும். அவ்வாறு செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படி வருமா இருந்தா இதை நாங்க சொல்லுவோம் தாழ்த்தா வெள்ளத்தை நாங்க தாழ்த்தும் வெள்ளமாக மாற்றி இருக்கிறோம். தாழ்த்தா வெள்ளத்தை தாழ்த்தும் வெள்ளமாக மாற்றி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பரிசோதனை நாங்க பார்க்கணும். அப்ப பிள்ளைகள், அமிலத்தை போட்டு சூடாக்கும் போது அது பிரிஞ்சு தாழ்த்துது. அத மாதிரி தான் பிள்ளைகள். அப்ப உங்களுக்கு தெரியணும், இது சுக்குரோசு கரைசல், சுக்குரோசு. அப்ப இதுக்கு நாங்க அமிலத்தை ஊற்றி வெப்பப்படுத்தும் போது இது பிரியுது, ஒட்டையுது. ஆனால் சுக்குரோசுக்கு சுக்குரேசு அப்படின்னு ஒரு நொதியத்தை போட்டு விட்டா, நொதியத்தை போட்டு விட்டாலும் பீலிங்கின் கரைசல் அல்லது பெனடிகிரின் கரைசலுக்கு அது செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவை காட்டும். செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவை காட்டும். அப்ப பிள்ளைகள், ஒரு அமிலத்தை ஊற்றி அதை நாங்க சூடாக்கும் போது நிறமாற்றத்தை அது காட்டுது. அத மாதிரி ஒரு தாக்கத்தை தான் எங்களோட உடல் வெப்பநிலை 37 பாக செல்சியஸிலே உடல் வெப்பநிலையிலேயே இந்த நொதியங்கள் தாக்கமடைய செய்யுது. ஆகவே இந்த நொதியங்களுக்கு ஒரு பவர் இருக்குது, தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும். யோசிச்சு பாருங்க பிள்ளை, நாங்க சூடாக்கித்தான் அந்த தாக்கம் நடக்கணும். ஆனால் இது நொதியங்கள் ஒட்டோவா தானாக அந்த தாக்கத்தை நடத்துது. எனவே அப்ப நொதியங்களுக்கு ஒரு பவர் ஒன்று இருக்குது. அது உயிர் ரசாயன தாக்க வீதத்தை என்ன செய்யுது, அதிகரிக்க செய்யுது. அது ஒரு உயிர் ரசாயனம். அதுல நல்ல ஒரு உதாரணம் தான் இதை நாங்க சொல்றது போசலின் தட்டு. இது போசலின் தட்டு இப்படி இருக்கும், நீங்க பார்க்கலாம். இப்படி ஒரு மாபிள் தட்டு ஒன்று இருக்கு, போசலின் தட்டு. நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால், மாப்பொருள் ஒரு கரைசலுக்குள்ள மாப்பொருள் எடுக்கிறோம். மாப்பொருள் உங்களுக்கு தெரியும், மாப்பொருள் பிள்ளைகள் நீங்க சின்னோட்ல படிச்சிருக்கிறீங்க. அயடின் கரைசலுக்கு கருநீல நிறத்தை காட்டும். கருநீல நிறத்தை காட்டும் மாப்பொருள். அயடின் கரைசலுக்கு கருநீல நிறம். இப்ப மாப்பொருள் அயடின் கரைசலுக்கு கருநீல நிறம், அதோடு சேர்த்து நாம போடுறோம் அதாவது அமிலேசு அப்படின்னு ஒரு நொதியத்தை. அமிலேசு அப்படின்னு ஒரு நொதியத்தை அப்படி மூண்டையும் நாங்க மிக்ஸ் பண்ணி இந்த போசலின் தட்டுல நாங்க ஊற்றுறோம். ஊற்றி நிமிடத்துக்கு நிமிடம் நாங்க என்ன செய்யறோம், அடையாளப்படுத்துறோம். முதலாவது போடுறீங்க கருநீல நிறம் தென்படுது, அப்ப நேரம் போய்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு கட்டத்துல கருநீல நிறம் தென்படவில்லை. அது என்ன நிறமாக இருக்குதுன்னா அயடின் கரைசல் நிறமான மஞ்சள் கபில நிறமாக இருக்குது. அப்ப உங்களுக்கு விளங்கணும், ஆரம்பத்துல மாப்பொருள் கருநீல நிறத்தை தந்தது அயடின் கரைசலுக்கு. அமிலேசு உள்ளுக்குள்ள தாக்கமடைஞ்சு மாப்பொருளை என்னவாக மாத்திரும் பிள்ளைகள், மோல்டோஸாக மாத்திரும். மோல்டோஸ் வந்தால் அங்க கருநீல நிறம் வராது, மஞ்சள் கபிலம் தான் வரும். இந்த விஷயங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. நான் சொன்ன பிராக்டிகல் விளங்குனாக்கள் ஒரு லைக் ஒரு மணி கொள்ளுங்க. நான் சொன்ன பிராக்டிகல் விளங்குனாக்கள் லைக் ஒரு மணி கொள்ளுங்க. இப்ப நான் சொன்ன பிராக்டிகல் விளங்குனாக்கள், அதாவது பிள்ளைகள், இவ்வாறு ஒரு போசலின் தட்டு எடுக்கிறோம். மாப்பொருள் அயடி அமிலேஸ் மூட்டை மிக்ஸ் பண்ண கருநீல நிறம். ஏன் ஆரம்பத்துல மாப்பொருள் இருக்கு, மாப்பொருள் அயடின் கரைசலுக்கு கருநீல நிறம். இப்ப நாங்க என்ன செய்யறோம், அவதானிக்கிறோம். ஒரு 2-3 நிமிடங்களுக்கு ஒரு அவதானிக்கிறோம். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படி கருநீல நிறத்தை காணையில, ரைட், கருநீல நிறத்தை காணையிலேயே அங்க இந்த அமிலேஸ் கேம கொடுத்து விட்டாரு. அமிலேஸ் என்ன செஞ்சு விட்டாரு, மாப்பொருளை உடைச்சு மோல்டோஸா மாத்தி விட்டாரு. அப்ப மாப்பொருளை உடைச்சு பல் சர்க்கரைட்ட மோல்டோஸா மாத்தி விட்ட உடனே இங்க அயடின் கரைசலுக்கு அயடின் கரைசல் சொல்லும், நான் மாப்பொருளுக்குத்தான் கருநீல நிறத்தை காட்டுவேன், மோல்டோஸுக்கெல்லாம் இல்லை, ஆகவே நான் மஞ்சள் கபிலமாவே இருப்பேன் அப்படின்ற மாதிரி
அப்ப உங்களுக்கு இப்ப நாங்க கேள்விகளுக்கு வரும். அப்ப பாருங்க என்ன கேள்வி? அங்கிகளில் நடைபெறும் 14வது கேள்வி வாங்க. அங்கிகளில் நடைபெறும் உயிர் ரசாயன தாக்கங்களின் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்வதும் அங்கிகளின் உடலில் உற்பத்தி செய்யப்படுவதுமான விசேட புரதங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? அப்ப விசேட புரதங்கள் நொதியங்களாக இருக்கும். எத்தனாவது விட பிள்ளைகள்? 3வது விட. 15வது வினாவுக்கு வாங்க. குறிப்பிட்ட ஒரு உணவு மாதிரியை கரைசலாக்கி அதன் பெனடிகிரின் கரைசலில் சில துளிகளை இட்டு நீர்த்தாளில் வைத்து வெப்பமேற்றிய போது செங்கட்டி சிவப்பு நிற வீல் படிவம் தோன்றவில்லை பிள்ளைகள். அப்ப ஒரு குறிப்பிட்ட உணவு மாதிரிக்கு பெனடிகிரின் ஃபீலிங் கரைசலை போட்டு நீங்க சூடாக்கும் போதோ அது நிறமாற்றத்தை காட்ட இல்லையா? அப்ப அது என்ன வெள்ளம்? வேகமா டைப்பிங்ல போடுங்க. பெனடிகிரின் ஃபீலிங்கின் கரைசலுக்கு அது நிறமாற்றத்தை காட்ட இல்லைன்னா அது என்ன கரைசல்? அது என்ன தாழ்த்தும் வெள்ளமா தாழ்த்தா வெள்ளமா? பிள்ளை ஒரு தாழ்த்தா வெள்ளம். சரியா பிள்ளைகள்? தாழ்த்தா வெள்ளம். ரைட், தாழ்த்தா வெள்ளம். ரைட். இப்ப அந்த உணவு மாதிரி கரைசலுக்கு ஐதான H2SO4 என சில துளிகளை சேர்த்து வெப்பமேற்றிய போது ஐதான H2SO4க்கு இட்டு வெப்பமேற்றிய போது பின்னர் சிறிதளவு சோடியம் இருகார்பனேட்டும் சேர்த்து ஏன் நடுநிலையாக்குறதுக்கு நடுநிலையாக்கணும் ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும். அமிலமாக இருந்தால் நொதியங்கள் தொழிற்படாம போயிடும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? அதை நடுநிலையாக்கம் செய்யும். ரைட். சேர்த்து பின்னர் பெனடிகிரின் கரைசல் சில துளிகளை சேர்த்த போது செங்கட்டி சிவப்பு நிற வீல் படிவு தோன்றும். அக்குறித்த உணவு மாதிரியில் இருக்கக்கூடியது. அப்ப உங்களுக்கு அமிலத்தன்மையை நடுநிலையாக்குறதுக்கு நாங்க சோடியம் கார்பனேட் சேர்க்கிறோம். சோடியம் இருகார்பனேட். இப்ப கேள்வி, அமிலத்தை விட்டு சோடியம் இருகார்பனேட்டை விட்ட பிற்பாடு அது பெனடிகிரின் கரைசலை போட்டு சூடாக்கும் போது அது என்ன நடக்குது? அப்ப உங்களுக்கு தெரியணும். ஒரு அதாவது செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படி வருமா இருந்தா அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு தாழ்த்தா வெள்ளம் பிறகு தாழ்த்துது. அப்ப இரு சர்க்கரைட்ல அப்ப உங்களுக்கு தெரியும் தாழ்த்தா வெள்ளம் அதன் பிறகு நாங்க அமிலத்துல போட்டு சூடாக்கும் போது அது தாழ்த்துமா இருந்தா சுக்குரோஸாக இருக்கும். என்ன கரைசல்? சுக்குரோஸாக இருக்கும். 2வது விட. பிள்ளைகள் விளங்கதா சொன்னது விளங்கிட்டா பிள்ளைகள்? ரைட். அப்ப 2வது விடையாக இருக்கும். 12வதுக்கு 2வது விட. 15வதுக்கு 2வது விட. ரைட். 16வது வினாவுக்கு வாங்க பிள்ளைகள். 16 தொடக்கம் 19 வரையான வினாக்கள் கீழே உள்ள பரிசோதனை அடிப்படையாக கொண்டது. உணவு சமீபாட்டு செயல்முறையின் மாப்பொருள் மீது அமிலேசு நொதியத்தின் தாக்கத்தை காட்டுவதற்கு நீருடன் அமிலேசு சேர்க்கப்பட்டது. மாப்பொருளும் அமிலேசும் சேர்க்கப்பட்டு ஒரு கலவை தயாரிக்கப்பட்டது. அக்கலவை 37 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கும். 37 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கும் ஒரு நீர்த்தாளியில் வைக்கப்பட்டது. 5 நிமிடங்களின் பின்னர் கலவையிலிருந்து ஒரு துளியை வெளியே எடுத்து அதனுடன் அயடின் கரைசல் ஒரு துளி சேர்க்கப்பட்டு நிறம் அவதானிக்கப்பட்டது. அப்ப அயடின திரும்ப போடுறாங்க. உங்களுக்கு தெரியணும் என்ன செய்யறாங்க இந்த பரிசோதனையில? மாப்பொருள் அதன் பிற்பாடு உங்களுக்கு சொல்றாங்க அமைலேசு நொதியம் போட்டு 37 பாகை செல்சியஸ் வரைக்கும் சூடாக்கி இந்த தாக்கத்தை நடத்துறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? இதன் பிற்பாடு என்ன செய்யறாங்க? உங்களுக்கு தெரியணும். ரைட். அயடின் கரைசல் இட்டதோட ஆரம்பத்தில் அது ஊதா சார்ந்த நீலம், அதன் பிற்பாடு நீலம் 25 நிமிஷத்துல, ஆனா 35 நிமிஷத்துல மஞ்சட்கவிலம், 45 நிமிஷத்துல மஞ்சட்கவிலம். ரைட். அப்ப உங்களுக்கு நீர் ஊடகத்தில் மாப்பொருளின் மீது அமைலேசு தாக்கி உற்பத்தி செய்யும் சேர்வு எது? அப்ப நீர் ஊடகத்துல இங்க மாப்பொருளுக்கு அமைலேசு நொதியம் தாக்கினால் என்னத்தை உற்பத்தி செய்யும்? அப்ப அமைலேசு அதாவது மாப்பொருளை அமைலேசு என்ன செய்தா மோல்டோசுவாக மாற்றும். என்னவா மாற்றும்? மோல்டோசுவாக மாற்றும். ஆகவே 16வது பாத்தீங்கன்னா 3வது விடையா இருக்கு. பிள்ளைகள் டவுட்டா இருந்தா கேட்டுக்கணும். பல் சர்க்கரை இரு சர்க்கரைட்டா மாறுது, மோல்டோசுவா மாறுது. ரைட். அடுத்தது 17வது கேள்வி. 15 நிமிடங்களில் நீல நிறம் உண்டாதல். 15 நிமிஷத்துல நீல நிறம். 35 நிமிடங்கள்ல மஞ்சட்கவிலம் உண்டாதலுக்கான காரணங்கள் என்ன? எத்தனையாவது விடை?
வேகமா டைப்பிங்ல கொடுங்க பிள்ளை. எத்தனையாவது விடை வேகமா டைப்பிங்ல கொடுங்க. எத்தனையாவது விடை வேகமா டைப்பிங்ல கொடுங்க. அதாவது 15 நிமிஷத்துல நீல நிறம், அதன் பிற்பாடு 35 நிமிஷத்துல மஞ்சள் கவிழம் சொன்னா என்ன அர்த்தம்? 15 நிமிஷத்துல மாப்பொருள் காணப்பட்டமை, 35 நிமிஷத்துல மாப்பொருள் காணப்படாமை. ஆகவே மூன்றாவது ஆன்சர். மூன்றாவது விட. 18வது வினா, சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கலவை ஏன் அப்படின்னா 15வது பாத்தீங்கன்னா நீல நிறம். அப்ப நீல நிறம்னு சொன்னா கருநீல நிறத்தை காட்டுது அயடினு. 35 நிமிடத்துல அது மஞ்சள் கமிலம்டா, அது அயடின் நிறம். அயடின் கருநீல நிறத்தை காட்டையில் அர்த்தம். இங்க மாப்பொருள் இல்ல, இங்க மாப்பொருள் உண்டு. ஏன் இங்க உண்டு? அதாவது அந்த அமைலேசு அங்க தாக்குற தன்மை அப்ப இல்ல. ஏன் போட்டதோட பிற்பாடு அது தாக்கமடைய வெளிக்கிட்டதோட மாப்பொருளை அது மோல்டோசுவாக மாத்திட்டுது. அப்ப மோல்டோசுவா மாத்திட்டுதுன்னு சொன்னால் அங்க அயடின் கருநிலத்தை காட்டாது, மஞ்சள் கபிலத்தை தான் காட்டு. அதுதான் நீங்க சொல்லப்பட்டு. இங்க மாப்பொருள் உண்டு, இங்க மாப்பொருள் இல்லை. சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கலவை 37 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கும் நீர்த்தாளில் வைக்கப்பட்டதன் காரணமாக அமையாதது. எத்தனையாவது விடுமுறை? அமையாதது. எத்தனையாவது விடு? அப்ப நொதியம் தொழிற்பட தேவையான ஒரு வெப்பநிலையை வழங்க வரும். வெப்பநிலையை வழங்க உடல் வெப்பநிலையை பேண 37 என்பது உடல் வெப்பநிலை சராசரியா, ரைட், பேண. தாக்க வீதத்தை கூட்டுவதற்கு வெப்பநிலை கூடுனா தாக்க வீதம் கூடும், ரைட், உங்களுக்கு தெரியும். தாக்க வேகத்தை குறைப்பதற்கு தாக்க தாக்க வீதத்தை கூட்டுறதுக்கு, ரைட். 18வதுக்கு 4வது. 19வது பாருங்க, மேற்குறித்த பரிசோதனைக்குரிய இரசாயன தாக்கத்திற்கு பங்களிப்பு செய்தாலும் அங்கு ஓர் இரசாயன மாற்றத்துக்கு உட்படாத கூறு யாராக இருக்கும்? இரசாயன மாற்றத்திற்கு உட்படாத கூறு யாராக இருக்கும்? சொல்லுங்க. அப்ப ஊக்கின இந்த தாக்க வீதத்துல பங்கு கொள்ளும், ஆனால் என்ன செய்யாது? தாக்கத்தில் ஈடுபடாது. தாக்கத்துல அது என்ன செய்யாது? குறையாது. அந்த வகையில பாத்தீங்கன்னா உட்படாத கூறு யாரா இருக்கும்? அமைலோசுவாக இருக்கும். அமைலோசுவாக பிள்ளைகள் விளையிடவில்லை. அப்ப நாங்க இன்றைக்கு இயல்பான அளவு பல வினாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம். அதுல 19 வினாக்களை நாங்க தெளிவா பார்த்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? ரைட். முதலாவது நாள் டே 1 இதோட நாங்க தரம் 10க்கான முதலாவது நாளை நாங்க நிறைவு செய்ய போறோம். இன்றைய வகுப்பு தொடர்பான கொமெண்ட்ஸை கட்டாயம் எனக்கு அனுப்பி கொடுக்கும் பிள்ளைகள். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் தினமும் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் எங்களோட வகுப்பு போக போகுது. ஆகவே இது தொடர்பான விஷயங்களை நீங்க எனக்கு கட்டாயம் தெரியப்படுத்துங்க. எது சரி உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தால் கட்டாயம் வாய்ஸ் கட்ல அல்லது மெசேஜ்ல கேட்டீங்கன்னா டைம் இருக்கிற டைம்ல நான் உங்களுக்கு கட்டாயம் ரிப்ளை பண்றேன். சரியா பிள்ளை? எல்லா விஷயங்களும் நான் தான் உங்களுக்கு செய்றேன், ரைட். உங்களோட டீல் பண்றது முழுக்க நான், ரைட். நீங்க எனி டைம் அந்த டவுட்களை கேட்டுக்கொள்ள முடியும். சரியா பிள்ளை? ரைட். இது ஒரு பொறுப்பு, எனக்கு தரப்பட்ட ஒரு பொறுப்பு. எல்லாரும் என்னை நம்பி, ரைட், என்ன புத்தகங்களை வாங்கி வகுப்புகள்ல இணைந்து இருக்கிறீங்க. சரியான முறையில நல்ல திட்டமிடலோட நான் இருக்கிறேன். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பரீட்சை மட்டுக்கும் இந்த தொடர்ச்சியாக இந்த செயற்திட்டம் செல்லும். எனவே நல்லொரு மாற்றம் ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்களும் தொடர்ந்து இணைவீங்களா இருந்தா இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க, கட்டாயம் உங்களோட பிள்ளைகளை வகுப்புல அவதானிச்சு கொடுங்க பிள்ளைகள், ரைட். இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றும் ஒரு வகுப்புல டே 2 முயற்சிப்போம் 2ல நாங்க சந்திப்போம். சரியா பிள்ளைகள்? குட் நைட், வணக்கம்.